அன்பு நான் பிராமின் உள்ளங்களே, நான் பிராமின் சாமியார் ஆகிய எனது பிறந்தநாள் விழாவிற்கு நான் பிராமின்ஸ் நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். அதற்கு எனது மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். லைவ் பார்க்குறவங்களுக்காக ஒரு தகவல். இந்த மேலே இருக்கிற இந்த தண்ணீர் அன்பர் மாலை போட்டதுனால மாலையில் இருக்கிற தண்ணீருக்கு அவங்க திடீர்னு யாருன்னா பார்த்து புதுசாக இது என்னன்னு யோசிக்க போகிறாங்க. இது எனக்கு பொருளே இல்லை. அன்பு மழையில் நனைவது என்பது பிடித்தமான ஒன்று. நான் அடிக்கடி சொல்வதைப் போல நான் பிராமின். ஏனென்றால் கடவுளை தெரிந்து கொள்வதற்கு பிராமணனாக பிறக்க வேண்டும் என்பதைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் பிராமணர்கள். அதேபோல் எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது. முன்பே சொல்வதைப் போல சுத்தமாக சமஸ்கிருதம் தெரியாது, அசுத்தமாகவும் தெரியாது. ஏன்னா நீ பிராமணா பிறந்துறவனா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கும், அப்போ தான் நீ இந்து அப்படின்ற மாதிரி பிராமணர்கள் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு பல முறை நான் சொல்லிவிட்டேன். அது எதற்காக என்றால் ரிச்சுவல் பிஸ்னஸ் அவர்கள் செய்வது சடங்கு வியாபாரம். அந்த வியாபார போட்டியை தவிர்க்க வேண்டும் என்றால் இப்படியெல்லாம் சொல்லி கடவுள் 4 ஜாதியாக படிச்சிட்டான், அதுவும் கிருஷ்ணர் வாயிலேயே வர்ணாசிரம ஸ்லோகத்தை சொருகி 4 ஜாதியாக நானே படிச்சிட்டேன் அப்படின்ட்டா நம்பிடுவாங்க. நம்பிட்டாங்க நம்ம அன்பர்கள். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கோயிலில் அதே மாதிரி ரிச்சுவல் என்கின்ற சடங்குகள் செய்வதெல்லாம் அவர்களை தான் வைக்க வேண்டும் என்பதை போல ஒரு பெரிய யுக்தி, அது ஒரு புத்திசாலித்தனம். அந்த மாதிரி கொண்டு வரப்பட்டு விட்டது. ஆனால் அடியனின் ஒரு பிறவியான சம்பந்தர் பிறவியிலே சம்பந்தர் பாடிய பாடலிலே அவரை சமஸ்கிருதத்தில் ஏன் பாடவில்லை என்று கேட்கிறார்கள். சம்பந்தர் பிராமணர் இல்லை, ஆதிசங்கரர் திராவிட சிசு என்று சரியாக சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிருக்கார் சம்பந்தரை. இவர்கள் பிராமண ஜாதிக்கு ஆட்டையை போடுவார்கள் எல்லாவற்றையுமே. அதனால் அது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆதிசங்கர் செஞ்ச விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் இது. சம்பந்தரை அன்னையின் ஞானப்பால் பருகிய திராவிட சிசு சம்பந்தர் என்று சொன்னதால் அது நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக வராது. இங்கே அது உள்ள நிறைய உட்பிரிவுகள். ஆதிசைவ குலத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. அவங்க சுந்தரமூர்த்தினா எல்லாம் ஆதிசைவ குலத்தை சேர்ந்தவர். அவங்களெல்லாம் பிராமணர்னு வளைச்சி போட்டு என்னமோ பண்ணின்னு இருப்பாங்க. அதுக்கிட்ட நம்ம ரொம்ப போக முடியாது. நான் கூட அந்தனர்னா பிராமணர் ரொம்ப நாள் நினச்சின்னு இருந்தேன். அதுக்கு பிறகு தான் போக தான் தமிழ் அறிஞர்கள் நிறைய புரிய வைத்தார்கள். நிறைய தொலைக்காட்சி தொடர்லாம் யூடியூப்லலாம் விளக்கும்போது அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான், அந்த நிலை யார் வாழ்ந்தாலும் அந்தனர். இந்த சேக்கிழார் வர்மான் பூசை செய்கின்ற கோயில் பூசாரிகளுக்கு அந்தனர் என்று பெயர் வைத்து அப்படி கொண்டு வந்தார். அதனால் அதை விடுங்க. அப்போ அவரை கேட்குறாங்க பிராமணர்கள், நீங்கள் ஏன் சமஸ்கிருதத்தில் பாட மாட்டேன்றீங்க? உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியாது. 3 வயதில் அன்னை ஞானப்பால் பருகி பாடிக்கொண்டிருக்கிற குழந்தை 7 வயதில் இதை கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறார், சமஸ்கிருதத்தில் ஓதாது உணர்தல் அந்த நிலையிலிருந்து சமஸ்கிருதத்தில் அவங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களையெல்லாம் நிவர்த்தி பண்ணுறார். இந்த மாதிரி இருக்கிறது. சரி, அப்புறம் ஏன் நீங்கள் சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் கூட பாட மாட்டீங்க? அப்போ சம்பந்தர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் மறக்கக்கூடாது எல்லாருமே. இறைவனை உணர தமிழே சாலும். இவ்வளோதான். இறைவனை உணர தமிழே சாலும். அப்போ அந்த இடத்துல இறைவனை உணர்தல் என்ற ஒரு வாழ்வின் நோக்கத்தை முன்வைக்கிறார். உண்மையிலேயே நீ இறைவனை உணர வேண்டும், கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தமிழே சாலும். தமிழே அதற்கான சரியான வழிமுறை. இவ்வளவுதான். அதனால் அதை நினைவிலே வைத்து கொள்ளுங்கள். பிறந்த நாள் என்பதனால் நீங்கள் எல்லோரும் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு தான் வருகிறீர்கள்.
உங்களுக்கு தெரிஞ்சது தான், நான் 30-35 வருஷம் முன்னாடி வயக்காட்டில் தனிமை நாடி இங்கே வந்து இதில் இருந்தேன். எனக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது, இதிலெல்லாம் எனக்கு ஆர்வமும் இல்லை. நம்ம மக்களை கூட்டணும், அவங்களுக்கு அப்படியே சாமியாராக இருக்கணும். அப்படி சில பேர் கூட சொல்லுவாங்க, உங்கள் சாமியை நாங்கள் எந்த லெவலில் எடுத்து நிறுத்துகிறோம் பார். யாரோ ஒருத்தர் வந்தாரா, உங்கள் பேர் என்ன ஊருன்னாங்க தான் கேட்டாங்களாம் நம்ம அன்பர்கள். இன்னும் என்ன போய் பேர் கேட்குற, எத்தனை சாமியாரை நான் வளர்த்து விட்டுறேன்னு தெரியுமான்னு கோச்சிங் போயிட்டாரான் அப்படியே. ஸோ அந்த மாதிரியான வளர்ச்சியில் எனக்கு ஆர்வம் இல்லை, தெரியுதுங்களா? அதனால் அதில் யாரும் அந்த மாதிரிலாம் இறங்க வேணாம். இப்போ கருத்துக்களை மற்றவர்கிட்ட சொல்லுங்கள், ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அது நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் சரியாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஒருத்தருக்கு எடுத்து சொன்னாலும் புரிய வைத்தாலே அந்தளவுக்கு பரவினாலே போதும். ஆனால் அது எப்படியே பரவிடுச்சு. சர்ன்னு இன்றைக்கி ஏஐ கிட்ட உயிஸ் தாசுசாமின்னு போட்டால் அச்சு தள்ளுது. ஆச்சரியமாக இருக்குது. அதெல்லாம் அது கிளீனாக சொல்லுது. தாசுசாமி சாலியாம்பாளையம் இதில் ஒரு ஆசிரமம் வச்சுருக்காரு, சொல்லிட்டு நல்லா சொல்லுது. அவர் எல்லா ஜாதி இல்லைன்ற கடந்து போகிறாரு, சமய பேதங்களை கடந்து போகிறாரு, எல்லா சமய உண்மைகளும் சொல்கிறாரு. ரொம்ப சூப்பராக கொண்டு ஆச்சரியமா அது ஒரு ஏஐ வந்து அவ்வளோவா இருக்கணும். அதனால் 66 முடிந்து 67வது பிறந்த நாள் இன்றைக்கு. இந்த 67 வருட பிறந்த நாளே நீங்கள் ஒரு மனிதன் பிறகுறான். உங்களுக்கு தெரியுமா, எங்கள் காலத்துலலாம் பிறந்த நாள் கொண்டாடுறதே இருக்காது. பிறந்த நாளே எங்களுக்கு தெரியவே தெரியாது. பிறந்த நாள்லாம் கொண்டாடினதே கிடையாது, தெரியுதா? அப்புறம்தான் அது பேர்டு அப்படின்னு வந்து எல்லாருக்கும் ஒன்றாவது பிறந்த நாளுக்கே பெரிய மண்டபம்லாம் எடுத்து கொண்டாடி அப்படி போயின்னு இருக்கு. எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் வாங்கணுன்னா அதில் பார்த்தா தெரிஞ்சுக்கினா நான் என்னைக்கு பிறந்தேன்ட்டு அப்போவே. என் கூட எல்லாமே அந்த செட்டு எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க. இப்போ அது வருகிறது. நீங்கள் நன்றாக கொண்டாடுகிறீர்கள். ஆனால் ஒரு ஆன்மீகவாதி இல்லை நான் எப்படி எனது பிறந்த நாளை நாம் எப்படி கொண்டாடுகிறோம்னு நினச்சி பார்த்தேன். அது உங்கள் கூட சேர்ந்து நான் கொண்டாடலாம் என்று இருக்கிறேன். நேரமாகிவிட்டது, சிறிது நேரம் ஆகும். இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணின்னு அதில் எனது பிறந்த நாளிலே நான் எப்படி பிறந்த நாளை கொண்டாடுகிறேன் என்பதை நீங்களும் அந்த பிறந்த நாளிலே கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று நினைக்கிறேன். எனது முதல் பிறந்த நாள். எனது பெற்றோருக்கு முதல்ல 2 பெண் குழந்தைகள் பிறந்தார்கள். 2வது பெண் குழந்தையான 2வது தமக்கையார் வந்திருக்கிறார் பிறந்த நாளை கலந்து கொள்வதற்கு. குழந்தைகள் 2 பெண் குழந்தையாக இருந்ததனால் தாயார் தந்தையாரிடம் அனுமதி கேட்கிறார். எனது தந்தையாரை பற்றி உங்களுக்கு நான் சரியாக சொல்லியிருக்கிறேன். அவர் ஒரு நாத்திகர், அதுவும் பெரியாருக்கு வலதுகாரம் போன்று இருந்தவர். அவரும் பெரியாரை மட்டும் ஒரு சேரில் உட்காந்து இருப்பாங்க, சுற்றிலும் 4-5 பேர் நின்று இருப்பாங்க. பிரபல எழுத்தாளர் கூட உண்டு நின்று இருந்தவங்கள, அவ்வளோ முக்கியத்துவமாக இருந்தவர். அப்போ தாயார் வந்து வீட்டில் சாமிலாம் கும்பிடக்கூடாது, அதெல்லாம் பகுத்தறிவு. இப்போ 2 பெண் குழந்தை பிறந்துச்சு. 3வது பிள்ளையார் பூஜை செய்தால் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறது போல் ஒரு நாத்திகன்னா அப்படியே ஆய்வுன்றது பூணுவில் இருக்கிறது அப்படிலாம் கிடையாது. கொள்கை ரீதியாக இருப்பார். மற்றபடி உங்களுக்கு தெரிந்தது, உங்களுக்கு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால், நாத்திகர்கள் தான் வந்து பெண்களின் உரிமையை அதிகமாக மதிக்கிறவர்கள். எங்கள் குடும்பத்திலேயே உறவினர்களிலேயே தனது பெண் குழந்தைகளை டிகிரி அந்த காலத்தில் படிக்க வைத்தவர் தந்தையார். எல்லாரும் வேணாம், நீ படிக்க வச்சுன்னா அதுக்கேற்ற மாப்பிள்ளை பார்க்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு எனது 2 சகோதரிகளையுமே அவர் கல்லூரிக்கெலாம் படிக்க வைத்து நல்ல போஸ்ட்டில் அவங்க ஒர்க் பண்ணி இப்போ ரிட்டையர் ஆகியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர் அதனால் நீ வேணால் பூஜை பண்ணிக்கோ, என்னை கூப்பிடாதேன்னு சொல்லிட்டார். அப்போது வெள்ளிக்கிழமையான அங்கே ஐநாவரத்தில் தாயார் வீடு, அங்கே இருக்கிற விநாயகர் வெள்ளிக்கிழமை பூஜை செய்து விநாயகர்கள் படித்து
பிள்ளை வர வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார். அதற்கு பிறகு அதனுடைய பலனாக நான் பிறந்தேன். அதனால் அதை எனது முதல் பிறந்த நாளாக நான் கொண்டாடுகிறேன். அப்படி நான் பிறந்த நான் ரமணர் சமாதி அடைந்த அந்த முதல் சித்திரை வெள்ளி அன்றைக்கு தான் பிறக்கிறேன். அதுவும் இல்லாமல் பின்னாளிலே சென்ட் பீட்டர் என்று இயேசுபிரான் என்னை சந்தித்து சொன்ன பிறகு குருநாதர் அவரிடம், அவர் முக்கால திரிகால ஞானி, உங்களுக்கு எல்லாம் தெரிந்தது தான், அவர் தான் என்னை வளர்த்து ஆளாக்கியவர். பிராமணர் இருந்தாலும் வர்ணாசிரம் இல்லை என்று சொல்லி சாதியை சம்மட்டி கொண்டு அடின்னு சொல்லிட்டு சமாதி அடைந்தார். அதனால் என்னை அவர் உருவாக்கினார். அதற்கு பிறகு எனது முற்பிறவிகளை நான் சொல்லும் பொழுது அவரிடம் சென்று கேட்கிறேன். சென்னையில் இப்படி சொல்லி கொண்டு வருகிறேன், துல்லியமாக சொல்லி கொண்டு வருகிறேன். கடவுள் மேலும் உங்களுக்கு அச்சாட்சிகளை தந்து மேலும் அவைகளை ஊர்ஜிதப்படுத்துவான்னு சொன்னார். அதன்படி பிறகு சரி பார்க்கும் பொழுதுதான் நான் பிறந்த அந்த சித்திரை முதல் வெள்ளி குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளி. அதனால் அன்றைய நாளில் நான் பிறந்த அந்த வெள்ளிக்கிழமை அதை நான் எனது 2வது பிறந்த நாளாக உங்களோடு சேர்ந்து கொண்டாடுகிறேன். எனது 3வது பிறந்த நாள். தாத்தா அண்ணனூர் ரத்தினன் நாய்க்கர். ஏன் ஜாதி பேரை சொல்கிறீங்க? நான் கூட அப்படி நினச்சேன், ஏன் வள்ளல் பெருமான் சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளைன்னு கையெழுத்து போடுவார். இவர் தான் ஜாதிகளிலே சமயங்களிலே இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற ஏன் பிள்ளைன்ற ஜாதி பேரை அவர் விடாமல் வச்சுருந்தார். பிறகு தான் போக போக பிராமணர்களுடைய திருவிளையாடல்கள்லாம் பார்த்த உடனே பிள்ளைன்னு போட்டால் தான் அவரை அந்த ஜாதிக்கு விட்டு வைப்பாங்க. இல்லைன்னா இந்நேரம் ஆட்டியை போட்டு வள்ளலார் ஐயர் அப்படின்னு ஆக்கி அவரை பிராமணர் ஆக்கி ஒரு பிராமணர் ஜோதியில் கலந்தான்னு ஆகிட்டு இருப்போம். அப்புறம் தான் புரிஞ்சுது. ஏன்னா இவங்களுடைய இந்த டெப்த் ஆஃப் பிராமணர்களுக்கு தெரியாது எனக்கு அப்போல்லாம். அதனால் இப்போ லைட்டாக அதை சொல்லலாம். ஏன்னா அண்ணனூர் ரத்தினம் அவர் சாமியாராக இருக்கிறார். அந்த சாமியாராக இல்லற யோகியாக இருக்கிறார். அவரை பற்றி தனியாக சொல்லியிருக்கிறேன். நான் ஏற்கனவே இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கவே நான் வெறும் குறிப்பாக மட்டும் கொண்டு போய், ஏன்னா 66 சொல்லணும், எப்போ 10 மணி ஆகிடும். அதனால் ஏற்கனவே சொல்லிடத்துட்டு புதுசாக வரவங்களுக்கு ஒரு லைட்டாக கோடிட்டுக்கார். அவருடைய டெத் பெட்டில் எனக்கு அப்போ 7 வயசு. அப்போ அவர் என்னை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, இந்த உலக வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைடா, பெரியவனானதும் உலகை துறந்து விட்டு கடவுளை தேடி, நான் இப்போ சொல்கிறதுல ஞாபகம் வச்சுக்கின்னு பெருசானோடனே கல்யாணம்லாம் பண்ணிக்காத சாந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சில திராட்சையெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்து பத்மாசனம் போட வச்சு, படேகரா சிவானந்த பரமம்சா அவருடைய குரு, அவர் அப்படி ஆவடி பக்கம் வரும்போது அண்ணனூருக்கு இவன் ஆன்மீகத்தில் உயர்ந்தவன் சொல்லிட்டு ரத்தின நாயகர் இது பண்ணி அவருக்கு தன் முதல் சீடனை வைத்து தீட்டை கொடுத்து அந்த பேச்சில் வந்தவர் அவர் அண்ணனூர் தாத்தா. அதனால் அவர் எனக்கு சொன்னார், பற்றியா டெத் பெட்டில் சாமியார் ஆகிடுன்னு. அதுதான் நீங்கள் நடந்துருக்கு. அதனால் அது எனது 3வது பிறந்த நாளாக நான் உங்களோடு சேர்ந்து கொண்டாடுகிறேன். அடுத்தது அவர் அதுக்கு பிறகு நான் இப்பொழுது அண்ணனூர் செல்லும் பொழுது அங்கு அந்த வயதானவங்களாம் இருப்பாங்களே, பெரியவங்கள்லாம், அவங்கெல்லாம் என்னுடைய உறவினர்கள்லாம். அப்போ அவங்க தாத்தா கூட இருக்கும்போது அப்போ தாத்தா என்ன சொல்லி, அவர் பெரிய யோகி, அவர் பின்னால் இந்த அண்ணனூரில் ரயில்வே ஸ்டேஷன் வரும், அங்கெல்லாம் கட்டடம் ஆகிடும், எல்லாமே சொல்லிட்டு விடும், சவுத்தோப்புலாம் இருக்காது, கட்டடம் ஆகிடும்னு அவர் சொன்னது தீர்க்க தரிசனமாக இன்றைக்கி எல்லாமே நடந்துக்கின்னு இருக்கு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, உங்கள் தாத்தா, நாங்களாம் சின்ன பசங்க அப்போ அப்போ எங்ககிட்ட சொல்லுவார், நான் சந்திரனை தான் எட்டி பிடிச்சேன், ஏன்னா நான் 56 வயசில் தான் யோகா அபியாசம் கடைப்பிடிச்சேன். ஆனால் என் பேரப்பிள்ளையில் ஒரே ஒரு பேரப்பிள்ளை சூரியனை எட்டி பிடிப்பான்னார்.
இப்போது அன்பர் பேசும்போது சொன்னார் இல்லையா, பிரம்மேந்திரிட்ட போகும்போது அவர் என்னை சொல்லும் பொழுது குறிப்பிடும் பொழுது அவர் ஒரு நித்திய சூரியன் குறிப்பிடுவார்னு சொன்னார்ல, எல்லாமே டேலி அவருக்கு சரியாக பொருந்துகிறது. சூரியனை எட்டி பிடிப்பான், முக்தி அடைவான்னு சொல்லிட்டு போனார். அது இவங்க சொல்லலாம். அதனால் அவர் அப்படி அவங்கக்கிட்ட சொன்னார் இல்லையா, அந்த நாளை தான் நான் எனது 4வது பிறந்த நாளாக நான் கொண்டாடுகிறேன். அடுத்தது 5வது பிறந்த நாள். எனது தந்தையார், அவரை பற்றி சொல்லியிருக்கிறேன். இங்கே தான் வளனூரில் தான் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தார். சொந்த ஊர் எங்கள் அண்ணனூராக இருந்தாலும் இந்த இடத்துல அவருடைய நேர்மையை பாராட்டி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு அவருக்கு டபுள் ப்ரமோஷன், டபுள் இன்க்ரிமெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. வேணான்னு சொன்னார். வேறு என்ன நீங்கள் கேட்குறீங்கன்னு, எனக்கு வளவனூர் பிடிச்சிடுச்சு, இது சொந்த ஊர் மாதிரி இருக்குது, அதனால் என்னை கடைசி வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்காமல் இங்கே வச்சுருங்க, பசங்களாம் இங்கே நல்லா படிக்கிறாங்க, இயற்கையை எனக்கு சரின்னு ரெக்கமெண்ட் பண்ணி எழுதிட்டு போய்ட்டு. அந்தளவுக்கு நேர்மையான ரயில்வே விஜிலன்ஸ் ரகசியமாக இது பண்ணி அவர் நேர்மையானவர்னு அவர் இந்த பரிசை கொடுக்குறாங்க. ஆனால் அவர் இதை கேட்டு வாங்குகிறார். அப்போது நாங்கள் அவருடைய பையன் நான் கடைக்கெல்லாம் போகும்போது வரும்போதெல்லாம் அவர் ஒரு அறிவுரை சொல்லுவார். அந்த பெரியாரோட இதில் இருக்கும்போது அவர் அதெல்லாம் நிறைய சொல்வார். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு அது எனக்கு நன்றாக பதிந்து விட்டது. அப்போது தந்தையார் சொன்ன ஒரு உபதேசம் எனக்கு மறக்கலை. சிறிது நாள் அரசு உத்தியோகத்தில் நான் இருக்கும் பொழுதெல்லாம் அதுதான் எனக்கு உபயோகப்பட்டது. என்னென்னா, பொய் சொல்லி 1 கோடி சம்பாதிப்பதை விட உண்மை பேசி 1 ரூபாய் சம்பாதி. இந்த 1 ரூபாய்க்கு அந்த 1 கோடியை விட மதிப்பு அதிகம் அப்படின்ட்டு சொன்னார் தந்தையார். அதை எனது 5வது பிறந்த நாளாக நான் உங்களோடு சேர்ந்து கொண்டாடுறேன். சத்தியா எத்தனை பிறந்த நாள் கொண்டாடுறோம் பாருங்க உங்க கூட சேர்ந்து. அடுத்தது சிறிது நாள் ஐவேஸில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ நிறைய பிரச்சனை, நேர்மையாக இருந்தாலே அதெல்லாம் நேர்மையானவன் தான் துரோகி, விதிப்பெல்லாம் விசுவாசின்னு ஆக்கிடுவாங்க. அரசு ஊழியரில் நிறைய பேர் நேர்மையால் இன்னமும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் ப்ராக்டிக்கலாக என்ன ப்ராப்ளம் அதில் அப்படின்ட்டு தாக்கு தான் இருக்கிற பெரிய விஷயம் அது. அப்போ ஒரே சிக்கலாச்சு. அப்போது அந்த அலுவலகத்தில் இருக்கிற சிக்கல் நான் வீட்டில் சொல்லலை. அப்புறம் எங்கள் அலுவலகத்தில் திருவள்ளூர் ஐவேஸ்லாம் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒர்க் பண்ணேன். அந்த எல்ஜி லாஸ்ட் கிரேடு பியூன் இருப்பார் இல்லையா, அவர் எனக்கு தெரியாமல் ஒரு நாள் லீவ் போட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். அண்ணனூருக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். இது மாதிரி சார் இவ்வளோ கரெக்டாகிற லஞ்சம் வாங்குறேன், அது ஆஃபீஸில் இவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாருன்னு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்த உடனே தான் கேட்டாங்க எங்கள் அம்மாலாம், என்னடா இந்த மாதிரி ஏன் இங்கே வந்தாருன்னா, எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு, நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலை. அப்போ சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், இதெல்லாம் என்னம்மா இப்போ கூட நீங்கள் வளர்த்தது தான், இப்போ கூட நீ சொல்லு, நான் லஞ்சம் காசு வாங்கிட்டேன்னா எனக்கு ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும். ஏன்னா ஹையர் ஆஃபீஸர் லஞ்சம் வாங்க தொட்டு இவன் எங்கன்னா நம்மளை காட்டி கொடுத்துருவோன்னே நீ இவ்வளோ ட்ரோல் பண்ணுறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நானும் லஞ்சம் அவங்க கூட சேர்ந்துட்டேன்னா பிரச்சனை சால்வ் ஆகிடும். சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இப்போ எங்கள் அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்தது. அப்போ சொன்னாங்க, எப்படா இது மாதிரி சொல்லுவேன், உங்கள் அப்பா எவ்வளோ நேர்மையாக இருந்தார், நீ எவ்வளோ நேர்மையாக வளர்க்குற, லஞ்ச பணம்னு ஒரு 10 ரூபாய் நீ வாங்கிட்டு கொடுத்தா கூட அந்த பணத்தை தொடர்றதுக்கு என் உடம்புலாம் கூசணும். எங்கள் அம்மா எப்படி இல்லை, நான் உருப்படாமல் வேறு என்ன பண்ணுவேன் தெரியுதா? எனக்கு நானே பயந்துட்டேன். என்ன இவ்வளோ கோவம் வந்துச்சு, பயங்கர கோவம் வந்துச்சு. எப்படி இந்த வார்த்தை விளையாட்டு கூட சொல்லாதேன்ற, நீ வேலையில் ப்ராப்ளம் வேலையை ரிசைன் பண்ணிட்டா கூட ஏர் ஓட்டி நீ கூலி வேலை செஞ்சு அரை வயிறு 1 வயிறு கஞ்சி குடி, என் பையன் நேர்மையாக கஞ்சி குடிக்கிறான், நான் பெருமையாக சொல்லுவேன்டான். அதுதான் என்னுடைய 6வது பிறந்த நாளாக நான் உங்களோடு சேர்ந்து கொண்டு கொண்டாடுகிறேன். 7வதாக வளவனூர் இருந்தப்போ எங்கள் அப்பா ஒரு லைப்ரரி வச்சுருப்பார். அதில் ஒரு முறை சும்மா நான் 10 வயசு பையன்தான், அதுலேருந்து ஒரு பூட்டை கீழே விழுது. அவர் ஏதோ நாத்திகர் தான், இருந்தாலும் ஏன்னு தெரியல ரமணர் மட்டும் அவருக்கு பிடிக்கும். ஏன்னா நான் யாருன்னு சொல்கிறாரு, அதில் ஜாதியெல்லாம் சொல்லன்னு நினச்சாரு. என்ன தெரியல ஒரு ரமணர் ஃபோட்டோ வச்சுருந்தார். அவர் லைப்ரரி சின்னதாக வச்சுருப்பார் செல்ஃபாக. அதிலேருந்து ஒரு ஃபோட்டோ கீழே விழுது. எதுன்னா ரமணர் ஃபோட்டோ.
இப்போ அதை நான் எடுக்கிறேன் கையில். அப்போ யாரோ ஆசிரியரியாக இந்த சாமியார் நீதாண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் எடுத்து மாதிரி தாயார்கிட்ட கேட்குறேன், யாருமா இது இந்த மாதிரி இருக்குது என்ன தெரியல அவங்களுக்கு. இப்போ இருக்கிற பிரபலம் இல்லை அப்போ ரமணர். ஒரு பிராமணர்கள் மத்தியில் பிரபலமாக இருந்திருப்பாரா என்ன தெரில, பொதுமக்கள் மத்தியில் வரலை. அப்புறம் அப்பா வந்தோடனே கேட்டு சொல்கிறேன். அப்பா கேட்டுக்கிட்டேன்னா அவர் இவரா ரமணர் என்ன பையன் இப்படி மாதிரி சொல்கிறான், யாரோ இந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குதுன்னா அதெல்லாம் போய் எடுத்து வச்சு படிப்படான்னு தேத்தி விட்டார். இப்போ அந்த 10 வயசில் அந்த ரமணர் கூட்டை கீழே விழுந்து யாரோ நீ தான் ரமணன் சொல்கிற மாதிரி இருந்தது இல்லையா, அதை உங்களோடு சேர்ந்து கொண்டு எனது 7வது பிறந்த நாளாக நான் கொண்டாடுகிறேன். அதுக்கு பிறகு நான் டிப்ளமா குவாலிஃபிகேஷன் பிஇ படிக்கிறதுக்கு முன்னாடி டிப்ளமா படிச்சுட்டு தான் பிஇ போனேன். டிப்ளமா குவாலிஃபிகேஷனில் தான் ஐயூஎஸில் திருவண்ணாமலையில் வேலைக்கு சேர்றேன். அப்போது திருவண்ணாமலை கோயிலுக்கு தினம் போவேன். உங்களுக்கு நான் பலமுறை இதெல்லாம் சொல்லியிருக்கனால தொடர்ந்து வரவங்களுக்கு அது தெரியும். உண்ணாமலை அம்மன் என்னோடு பேச ஆரம்பித்தார்கள். நான் லஞ்செல்லாம் வாங்காதே நான் பரிசுத்த வாழ்வாளர்னு நான் நினச்சிக்கினேன். அதனால் உண்ணாமலை அம்மன் சன்னிதியில் போய் நின்று கண்ண முடியுன்னு நான் பரிசுத்த வாழ்வாளரை நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளாம் சாமி கும்பிட்டுப்போம், ஏதோ சொல்லுவோம், ஃபீட்பேக் வராது. ஆனால் முதல்ல ஃபீட்பேக் வருது உண்ணாமலை அம்மன் கிட்டேருந்து. எப்படின்னா நான் சொன்னதை கேட்டு அவங்க கலகலம் சிரிச்சிட்டாங்க. உண்ணாமலை அம்மனை சிரிக்க வச்ச ஆள் நானாக தான் இருப்பேன். கலகலம் சிரிச்சிட்டாங்க. சிரிச்சிட்டு எனக்கா ஒன்றும் புரியல, என்ன எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்ட்டு கோபமாக கேட்குறேன். அப்போ சும்மா 19 வயசு தானே, எதுக்கு சிரிக்கிறீங்கண்ணே? அப்போதான் அவங்க சொன்னாங்க, இல்லைப்பா நீ நல்லவன் தான், ஆனால் பரிசுத்தமானவன் இல்லை, நல்லவன் வேறு பரிசுத்தமானவன் வேறு அப்படின்னு. பரிசுத்தமானா என்ன ஆகும், எப்படி இதை விட எப்படி வாழணும் சொல்லுங்கள், நான் வாழறேன்றேன். இல்லை, ஞானம் வந்தால் தான் பரிசுத்தமாவாங்க, உனக்கு என்ன ஞானம் வரல தெரியுதா, ஆனால் நீ ஞானத்தை தேடி கண்டிப்பாக உனக்கு ஞானம் வரும்னு எனக்கு சொல்லப்போனால் எனக்கு முதல் தாத்தா போதகுரு, முதல் சத்குரு உண்ணாமலை அம்மன் தான். நல்லவன் வேறு பரிசுத்தமானவன் வேறு, ஞானம் வந்தால் தான் பரிசுத்தமாவாய், ஞானத்தை தேடுன்னு அன்னைக்கு உண்ணாமலை அம்மன் சொன்னாங்க இல்லையா, அந்த நாளைத்தான் நான் எனது 8வது பிறந்த நாளாக உங்களோடு சேர்ந்து கொண்டு இங்கு கொண்டாடுகிறேன். அப்போவும் தெரிஞ்சது தான், பள்ளி பருவத்தில் வர இன்ஃபேச்சுவேஷன் இப்போலாம் நிறைய சினிமாலாம் வந்துடுச்சு. அது மாதிரி ஒரு பெண் மேலே நான் காதலிக்கிறேன் அப்படின்னு நினச்சின்னு இருந்தேன். அதனால் ஒரு வாட்டி உண்ணாமலை நேராக பேசணும், நம்ம ஏன் அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணின்னு ஏன் கேட்கக்கூடாது அப்படின்னு நினச்சி, அப்புறம் அடுத்த வாட்டி போகும்போது நான் அந்த பொண்ணை காதலிக்கிறேன், நான் எனக்கு கல்யாணம் பண்ணணும், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும். அப்போவும் சிரித்தாங்க உண்ணாமலை. என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு காதல்லாம் கிடையாது, அப்புறம் நீ எப்போவோ அதெல்லாம் கடந்து வந்துட்டேன். உண்ணாமலையும் பேசுகிறாங்கன்னா அதை கடந்து வந்துட்ட பிறகு தானே பேசுவாங்க. எனக்குங்க அதெல்லாம் அந்த நாலேஜெலாம் இல்லை, சாதாரண பேசுகிறாங்களே நான் கேட்டுட்டேன். ஆனால் அது இதில் இந்த செய்தியில் போடல, ஏன்னா உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த பிறந்த நாளில் திரும்ப அதை சொல்லி நான் என்ஜாய் பண்ணலான்னு இருக்கிறேன். என்னென்னா, நான் உண்ணாமலை மட்டும் அந்த அறியாமையில் நீ எவ்வளோன்னா அறியாமையாக இரு, ஆனால் நல்லவனாக இரு, கடவுளும் கூட உள்ளம் திறந்து பேசிட நட்பாய் உண்ணாமலை வேண்டும்னு அப்புறம் தான் கவிதை எழுதினேன். நட்பாய் பேசுறது உள்ளம் திறந்து உண்ணாமலை வேண்டும். அப்போ அவங்க சிரிச்சாங்க. ஏன் நான் சொல்கிறேன், என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, என்னை பற்றி எனக்கு தானே தெரியும் அப்படின்னு கேட்குறேன். நான் இப்போ உண்ணாமலை சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதை நான் போட்டிருக்கணும். இந்த லாஸ்ட் மினிட்ல தான் எனக்கு இன்னைக்கு காலையிலேருந்து இந்த ஐடியா வந்தது, இந்த மாதிரி கொண்டாடலாம். அதனால் அந்த அளவுக்கு கொண்டு வர முடியல. அந்த உண்ணாமலை சொன்ன ஸ்டேட் தொடர்ந்து வரவங்களுக்கு தெரியும், நீங்கள் மறக்கவே கூடாது. உண்ணாமலை என்ன சொன்னாங்க தெரியுமா, உன்னை பற்றி உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு அதிகமாக தெரியும். எப்படி இல்லை, அசத்தலாக இருக்கும். அந்த கடவுள் கூட பேசுவதுன்றது அந்த மாதிரி தான் இருக்கும். அசந்துன்னு ஒரு வாட்டியும் அசத்துன்னு எவ்வளோ அசத்தல் பாரு, உன்னை பற்றி உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு அதிகமாக தெரியும் அப்படின்னா. அப்புறம் அவங்களே கருணையினால் என்ன சொன்னாங்க, உனக்கு நான் இதை நிரூபித்து காட்டுகிறேன், எந்த பெண்ணை நீ சொன்னியோ அந்த பெண்ணை வைத்து உன்னை நிரூபித்து காட்டுகிறேன்னு சொன்னாங்க.
அப்படி நிரூபித்து காட்டுகிறேன் சொல்லி நிரூபித்து காட்டினாங்க திருமணம் லீவில் வரும்பொழுது. அப்படி நிரூபித்து காட்டிய அந்த நாளைத்தான் நான் எனது 9வது பிறந்த நாளாக உங்களோடு சேர்ந்து கொண்டாடுகிறேன். அதுக்கு பிறகு அவங்க நிரூபிச்சுட்டாங்க தான், உண்மைதான் அவங்க. அதுக்கு பிறகு கோபுரத்தடி பிள்ளையாரை நான் செல்லும் போது உனக்கு வந்து வேற எந்த பிள்ளையாரும் அருணகிரிநாதர் பாடின மாதிரி எனக்கு தெரியல. அந்த திருவண்ணாமலை கோபுரத்தடி பிள்ளையாரும் அருணகிரி பாடல் பெற்ற பிள்ளையார் அவர். கிழக்கு கோபுரம் போகும்போது அங்கே நின்று சாமி கும்பிட்டு போவோம். அப்போ ஒருத்தவங்க வீட்டில் பேயிங் கெஸ்டாக இருக்கிறேன், வீட்டு வாடகையும் கொடுத்து அவங்க வீட்டில் சாப்பிட்டுக்கின்னு, அவங்க வீட்டில் பெண் இருந்த தொட்டு அவங்க ஏதோ வேறு கணக்கு போட்டுக்கிறாங்க பொழுது அதை வந்து அதனால் சாப்பாட்டில் வசியம் மருந்து எனக்கு போய் பிள்ளையார் அப்போ தான் சொன்னார், உனக்கு சாப்பாட்டில் வசியம் மருந்து கலக்கிறாங்க. அந்த கதை முழுக்க உங்களுக்கு சொன்னேன். இப்போது இந்த உண்ணாமலை அம்மனை பற்றி சொன்னேன் இல்லையா, நான் உனக்கு நிரூபித்து காட்டுகிறேன்னு. அந்த மொத்த கதையுமே நீங்கள் யூடியூப்பில் த கிரேட் கைடன்ஸ் ஆஃப் உண்ணாமலை அம்மை அப்படின்னு ஆங்கில தலைப்பில் இன்னும் அந்த வீடியோ இருக்குது. நான் உங்களை எல்லாம் வச்சு சொன்னது அது யூடியூப்பில் இருக்குது. பார்க்கணுன்னாங்க யூடியூப்பில் தாசுசாமின்ற சேனலில் போயிட்டு அதில் சர்ச்சில் போடுங்க த கிரேட் கைடன்ஸ் ஆஃப் உண்ணாமலையுமே மொத்தமாக அவங்க எப்படி எனக்கு நிரூபித்தாங்கன்றதை சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ நேரம் இல்லை, இதுக்கே எங்கே போகணும்னு தெரியல. 66 தயார் செஞ்சு கொஞ்சம் அந்த பார்த்துங்க. தொடர்ந்து வரவங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், அதனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதே போல் தான் இதுவும் கோபுரத்தடி பிள்ளையார் வசிய மருந்து வச்சுருக்கிறதும் அதை நான் வந்து சொன்னதும், நான் வந்து சொன்னேன் எங்கள் அப்பா நாத்திகரார் தொட்டு கிண்டல் அடிச்சு சிரிக்கிறதும், அதுக்கு பிறகு அது உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டு அந்த சாப்பாட்டில் வித்தியாசமாக இருந்தால் எடுத்துன்னு வாங்கினாங்க. அதுக்கெலாம் கொண்டு போய் கொடுத்தேன். வித்தியாசமாக ஒரே ஒரு கருப்பு அரிசி இருக்கும். அப்புறம் அது அந்த இங்கே இருக்க பிரபலமான வசியம் கொடுத்துட்டோம். அவங்க இங்கே எதுவுமே சொல்ல அவங்களே தெளிவாக இது திருவண்ணாமலை பக்கம் வைக்கிற வசிய மருந்து. நான் அது கிண்டல் அடிக்கும்போது தான் தந்தையாக இருந்தார். அதை ரிசல்ட் வந்து அவங்க சொல்லும்போது தான் தந்தையாக இருந்தார். அதற்கு பிறகு அவர் டோட்டலாக நாத்திகவாதத்தை கைவிட்டுட்டு முதல்ல என்ன சொன்னார், பொடி பொடி கல்லு பொடி ஒரு பேசுகிறாரா, அவன் தான் சொல்கிறானே இவ்வளோ நம்புறா, இப்படி சொல்லியிருந்தார். இது நிகழ்ச்சி வந்தோடனே ஸ்டன் ஆகிட்டார். அது பிறகு சொன்னார், என் பையன் வந்து பிள்ளையார் இருக்கிறான்றதை எனக்கு நிரூபிச்சிட்டான். அதனால் அன்னையிலேருந்து அவர் நாத்திகமாக விட்டுட்டு ஆத்திகமாக நான் ரொம்ப வர முடியாது, நீ என்ன ஒன்றா பூஜைலாம் நீ சாமி கும்பிட்டுக்கோ, சும்மா ஒரு விபூதி வச்சுன்னு பையனை வந்து பிள்ளையார் காப்பாதனை தொட்டு அந்த நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தொரு சண்முகனுக்கு செஞ்சொற் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம், அது மட்டும்தான் சொல்லுவார். சொல்லிட்டு போயினார். பையனை காப்பாற்ற பிள்ளையாருக்கு நான் ஒரு நன்றி சொல். அந்த நாளை நான் உங்களோடு சேர்ந்து கொண்டு அது எனது 10வது பிறந்த நாளாக நான் கொண்டாடுகிறேன். அடுத்தது அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரிந்தது தான், நான் வந்து வேலையெல்லாம் இந்த ரஞ்ச லாவண்ய போராட்டத்தில் அப்புறம் ரிசைன் பண்ணிவிட்டு சிதம்பரத்தில் பிஇ படிக்க போகிறேன். அப்புறம் அங்கே தான் கமல்சாமிலாம் மீட் பண்ணுறோம். அவர் எம்ஏ படிச்சுன்னுக்கிறார், டோட்டல் வேல் ஒர்க் பண்ணிக்கின்னு அங்கே நிறைய சாமி கும்பிட்டுக்கின்னு சுற்றிக்கின்னு எல்லாம் இருக்கும்பொழுது ஒரு முறை உங்களுக்கு சொன்னேன், இலங்கை தமிழர்களுக்காக படுற அவதியை அங்கே வந்து பிளாக் ஜூலை டிஸ்பிளே பண்ணி அதை பார்த்து என்னால் மனசு தாங்கவே இல்லை. அதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு நான் வந்து படிப்பை விட்டுட்டு நான் போயிட்டு இலங்கை தமிழர்களுக்காக சண்டை போட போகிறேன் முடிவெடுத்து நண்பர்கள்லாம் சொல்லிவிட்டு கிளம்பியே போயிட்டு அண்ணனும் இருக்கேன். அந்த செமஸ்டர் ரிவ்யூ முடிஞ்ச உடனே இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆவடி சாமிகள் போயிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் கேட்குறேன். நான் வந்து சத்திரிய கடமை யுத்தம் செய்யணும்னு காஞ்சிபுரம் சொல்லியிருக்கிறாரு. நான் போய் சண்டை போட்டு வீரமரணம் அடைஞ்சால் அடுத்த பிரிவு எனக்கு பிராமண பிரியா வரும். அதெல்லாம் அவர் திட்டாத குறையா சொல்லி அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஜாதிலாம் இல்லை. அவர் வன்னியர். அவருடைய குருநாதர் கோணிக்கட்டி சுவாமிகள், திருவள்ளம் சுவாமிகள் பிரபலமான சுவாமிகள். அவருடைய முதல் சீடர் அவர் ஆவடி சிவபிரகாஷ் சுவாமி. நான் என்ன ஜாதி உனக்கு தெரியும், எனது குருநாதர் வண்ணார் சமூகத்தை சேர்ந்தவர்ப்ப. எனக்கு குரு இவரே பெரிய சித்தர். எங்கேருந்து வந்தது ஜாதி, சும்மா அவங்க தான் சொல்கிறாங்கன்னு நீ வந்து அதுக்கப்புறம் திரும்ப நான் போய் படி, இப்போ உனக்கு கடமை படிக்கிறது படிப்ப முடியும்னு சொல்லி திருப்பி அமிச்சா திரும்ப வந்துட்டு அதேமாதிரி
குருநாத பிரம்மேந்திர வகுப்புலேயும் போய் நான் கலந்துக்கும் போதும் அவரும் என்ன சொன்னார், அதெல்லாம் இல்லை, அப்போ தான் வர்ணாசிரமம் எல்லாம் சும்மா அது பிராமணராக இருந்தேன் அவர் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு நான் போய் திரும்ப போயிட்டேன்னா அந்த இளமையாக துர்கையை சாவடி சுவாமிகள் கடைசியில் என்ன சொல்லிட்டார், அங்கே துர்கா தாண்டவம் மாறுறா, அதை அவங்க பொறுப்பில் விட்டுடு, நீ உன் கடமையை செய்ய, அவங்க கடமையை செய்வாங்க அப்படி சொல்லி அமிச்சிட்டார். இளமையாக்கினார் கோயில் சுற்றி வரும்போது துர்கை சந்நிதி வருது, அங்கே வந்தோன்னு துர்கையை பார்த்தோன்னா பயங்கர கோபம் வந்துச்சு. இங்கே எப்படி உண்ணாமலை அவங்க ஆர்கியூ பண்ணணும், அந்த மாதிரி நீ தான் அங்கே தாண்டவம் மாற, நீ தான் சொல்கிறாரு ஆவடி சாமி, நீ ஏன் அதை நிறுத்தக்கூடாது அப்படின்னு ஆர்கியூ பண்ணுற மானசீக ஆர்கியூமெண்ட்டில். அப்போ தான் துர்கை அம்மை அந்த கலகலன்னு சிரிச்சிட்டு, இந்த உலகத்துக்கே தாய் நான், என்னை விட உனக்கு கருணை அதிகமாயிடுச்சான்னு கேட்டேன். நியாயமான கேள்வி தானே? இப்படி கேட்கணும், கடவுள் இப்படி கேட்கணும், புரியுதா? நீ போயிட ஒரு 2 கோழி அறுத்த விட்டுறா, அறுத்த விட்டு எவ்வளோ நான் கணம் பொசக்கன் ஆக்கிடுறேன், இதுவா கடவுள்? இப்படியா கடவுள் சொல்லும்? அது ஒரு கடவுள் இப்படி அடிச்சு துர்கை அம்மா கேட்ட ஸ்டன் ஆகிட்டேன், நான் அதிர்ச்சி ஆகிட்டேன். கரெக்டாக அதான் சொல்கிறாங்க. அப்படி அதுக்கப்புறம் அவங்க நான் ஸ்டன்னான்னு பார்த்து சிரிச்சிட்டு உடனே அவங்க ஒரு வரம் தந்தாங்க. நான் கேட்கல, அவங்களே தந்தாங்க. என்ன வரம்? உன் ஒருவனுக்காக இந்த உலகையே ஆட்டி படைத்தேன் சொன்னாங்க. அப்படி அவங்க என்னிடம் உன் ஒருவனுக்காக இந்த உலகை ஆட்டி படைப்பேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஒரு செயலை எனது 11வது பிறந்த நாளாக உங்களோடு நான் சேர்ந்து கொண்டாடுகிறேன். அடுத்தது 12வது. அப்போது அந்த அம்மை உங்களுக்கு தெரிந்தது தான், மனமற்ற நிலை அருளினார்கள். எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு நிறைய சொல்லிக்கிட்டே இருந்துட்டேன் இவ்வளோ வருஷமும், அதெல்லாம் பார்த்துங்க. மனமற்ற நிலை அருளிய துர்கைன்னு ஒரு டாப்பிக்கில் அதெல்லாம் சொல்லி, மனமற்ற நிலை என்ன, மனதை எப்படி ஒரு பொருளை தூக்கி அடித்தா துர்கை, அந்த நேரத்தில் எனக்கு அது அருள் சார் வெறுமனே வாயில் சொல்லிட்டு போயில்லை, வெறுமனே வாயில் நீ நல்லா உண்டானே பொல்லாதான் உண்டானே அதை உடனே பாப்பாங்கிட்ட ஏற்ற பண்ணணும். ஹாலுசினேஷன், மென்டல் கான்வர்சேஷன், நீயாவே அப்படி கற்பனை பண்ணிக்கிறான், இதே மாதிரியே இருப்பான், அவங்களும் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் தூக்கி அடிச்ச அனுபவம் தான் ஆன்மீகம். எது ஆன்மீகம்? வெறுமனே பேசினதில்லை, அனுபவம் தான் ஆன்மீகம். மனசை தூக்கி அடிச்சா யாராலும் தூக்கி அடிக்க முடியுமா? இன்றைக்கி ஒரு பேனாவை தூக்கி அடிச்சிடலாம், சட்டை கட்டி தூக்கி அடிச்சிடலாம், நம்முடைய உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பை தூக்கி அடிக்க முடியாது. மனசை ஒரு பொருள் போல் தூக்கி விசிறி அடிச்சா துர்கை அம்மை, மனசு காலியாக போச்சு. சரிதா? அப்போ தான் அவர் சொன்னான், நான் ஸ்டன்னாக அந்த அனுபவத்தில் ஸ்டன்னாக நினைக்கிறேன், உன் ஒருவனுக்காக இந்த உலகையே ஆட்டி படைத்தேன். அதான உண்மையிலேயே எனது 11வது பிறந்த நாள், புனித பிறந்த நாள் இல்லையா? இப்போ புரியுதா? ஏன் ஜெயேந்திரர் ஜெயேந்திரன் உங்களுக்காக மரியாதை சொல்கிறேன், தேவையில்லை ஜெயேந்திரன் தான் சொல்லணும். என்னை கொலை பண்ணணுன்னு பிராமண பீடாதிபதி சங்கத்தில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அது பண்ண செயல்கள்லாம் இன்னும் அவங்க நடத்திக்கினே இருக்கிறாங்க. நான் ஏன் ஒரு கீரல் கூட அது எதிர்ப்பாக நம்மளும் ஒரு கும்பல் சேர்த்துக்கணும், பசங்களுக்கு லெஃப்ட் ரைட் சொல்லி கொடுக்கணும், அப்படியே காப்பாற்றுறதுக்கு எதிர்த்து சண்டை போடுங்களா, இதெல்லாம் ஏன் செய்யாத இருக்குது உங்களுக்கு புரியுதா? ஏன் செய்யாதுன்னு தெரியுதா? துர்கை கொடுத்த வரண்டா, உன் ஒருவனுக்காக இந்த உலகே ஆட்டிப்பட அவள் சொல்லிட்டா, அவளை மீறி தான் நீ வரணும், எனக்குன்னா கிடையாது. தெரியுதா? புரியுதா? 15 வருடங்களுக்கு மேலாக இப்போ யார் காப்பாற்றின்னு வராங்க தெரியுதா? இந்த பிராமண சதி திட்டங்கள்லேருந்து. இந்த முறை 15 நாட்களுக்கு முன்னால் கூட சபரிமலையில் என்னை பிடிச்சி தள்ளுறதுக்கு கையையே வச்சுட்டான். அப்போ அந்த பிராமின் அமைச்ச அசுவாசி நம்ம நண்பர்கள் சரியில் பாஞ்சு காலர் பிடிச்சி எடுத்துட்டாங்க. இதை முன்னாடி உட்காந்து பேசினுக்கிறேன். மலையில் இறங்குறோம், அப்போ தள்ளிட்டா காலி, அவ்வளோதான், ஒன்றும் செய்ய. அந்த துர்கை. அதனால் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்க, இதை சாதகமாக சொல்கிறேன். நீதியிலெல்லாம் போய் மனம் வீணாகிறதை விட அந்த கடவுளே நம்பினோர் கைவிடப்படார். கடவுளை துல்லியமாக நாம் சரியாகவும் இருக்க வேண்டும், அவர்கள் பாதை நாம் தேர வேண்டும். தேறினா
துர்க்கை சொன்ன அந்த வாரம் தான் ஒருவனுக்காக உலகையே ஆட்டி படைப்பேன். அவளுக்கு தான் தெரியும் எப்படிலாம் ஆட்டி படிச்சு என்னை காப்பாற்றின்னு வரான்னு. துர்க்கைக்கு தான் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்பர் சுவாமிகள் சொன்னது போல, என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியேனையும் தாங்குதல்னு போனார் அப்பர் சுவாமி. அவ்வளோ அந்த உறுதிப்பாடு கடவுள் இது நம்ம இருந்தால் தொடர்ந்து. இப்போ நான் ஒரு இது பண்ணிங்கன்னா, நான் ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கி அவங்களுக்கு எதிராக என்னை காப்பாற்றினா, இந்த மாதிரி உட்காந்து கூலாக உங்களை பேசின்னு இருக்க முடியுமா என்னால்? ஏன் கூட எல்லாம் கட்டு சிடுமா அப்புறம் அந்த பிளாக்கு சாட்டையை போட்டு இப்படி இவங்களை இப்படி கருப்பு கண்ணாடி போட்டு இப்படி பார்த்து யாராவது கத்தி வச்சுக்கிறான், யாராவது கபடா வச்சுக்கிறாங்க. அமைதியாக நானும் பேசுகிறேன், சந்தோஷமாக நீங்களும் கேட்குறீங்க. இதானே வேணும். அதுதான் துர்க்கை அந்த அருளினால். அப்படி அந்த துர்க்கை எனக்கு அருள் செய்த அந்த நாளைத்தான் நான் எனது 11வது பிறந்த நாளாக உங்களோடு சேர்ந்து கொண்டாடுகிறேன். நான் போய் நினச்சேன், எப்படியும் 66 வாட்டி இவங்க கைத்தேட்டி ஆகணும் பொழுது இன்னைக்கு நண்பர்கள் ஒரு நாள் தட்டலாம். அதுக்கு பிறகு தான் நான் இங்கு வந்து அங்கு அந்த மேட்டில் தங்கியது. அது வரைக்கும் எனக்கு அசுர சக்தியை பற்றிலாம் எனக்கு அந்தளவு நம்பிக்கை இல்லாமல் அப்படி தான் வளர்த்தாங்க. சாமிக்கு தான் நம்ப, ஆனால் பேய் பிசாஸ் எல்லாம் நம்பாதன்னு வளர்த்துட்டாங்க. அதனால் எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த இடத்துல தங்கிய போது எப்படி ஒரு அசுரன் வந்து தாசன் வாசன், உனக்கு தெரியுமா, நான் தாசன்னு பேர் வச்சுன்னா முதல்ல என்ன தாசன்னு விண்ணுலகில் கூப்பிட்டவன் அசுரன் தாச வாசன்டிக்கு. அது எப்படி எனக்காக துர்க்கை உடலிருந்து சரியால்னு பாய்ந்து யுத்தம் செய்தால் அதை பற்றிலாம் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். யூடியூப் வீடியோவில் இருக்கிறது. இல்லைனா dasaswami.comனு போட்டு அதில் போனீங்கன்னா கீழே எல்லாமே இருக்குது. இந்து சமயத்தினுடைய தொகுப்பு, பைபிள் சம்பந்தமான எனது தொகுப்பு, அதேமாதிரி பௌத்த சமயத்துக்கான எனது தொகுப்பு எல்லாமே அதில் இருக்கிறது. அவைகளை பார்த்து தெரிந்து கொள்ளும். இப்போது நேரம் இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் நல்லா சொல்லலாம். அதனால் அந்த மாதிரி இந்த இடத்திலே அசுரனோடு பல காலம் இரவிலே யுத்தம் செய்து அசுர சக்தி வென்ற பிறகு தான் இந்த இடத்துல ஆசிரமே அமைஞ்சுது. அதனால் அசுரனோடு எனக்காக துர்க்கையம்மை சண்டையிட்ட அந்த நாளை தான் எனது 12வது பிறந்த நாளாக நான் உங்களோடு சேர்ந்து இன்று கொண்டாடுகிறேன். அடுத்தது பல அனுபவங்கள். இப்போ இதுக்கப்புறம் என்னால் ரொம்ப லாஸ்ட் மினிட்டில் தோணவே வரிசை கிரமமாக என்னால் துவக்க முடியல. அதனால் அந்த அனுபவங்களை சொல்லி அவைகளை துவக்கிறேன். அதனால் ஒன்று முன்னால் நடந்திருக்கலாம், இன்னொன்று பின்னால் நடந்திருக்கலாம், விதவிதமாக இருக்கும். அந்த வரிசை கிரமத்தை பார்க்காதீங்க. பின்னால் நீங்களும் அப்படியே வரிசையாக இப்படி தான், அந்த மாதிரிலாம் இல்லை. நான் திருமுட்டம் என்கின்ற ஸ்ரீமுஷ்ணம் கோயிலுக்கு செல்கிறேன். கும்பகோணம் குருநாதருடைய பிறந்த நாளுக்கு அங்கே கும்பகோணம் ஊரில் இருக்கிற அன்னதானம் செய்துவிட்டு மாலை திரும்பும்போது ஸ்ரீமுஷ்ணம் என்கிற திருமுட்டம் கோயிலுக்கு பக்கத்தில் எங்கன்னா பெருமாள் கோயில் இருக்காப்பான்னு கேட்குறேன். இங்கே ஸ்ரீமுஷ்ணம் இருக்குது சாமி. ஸோ அந்த வந்து அப்புறம் அங்கே மீந்த அந்த அன்னதானத்தெல்லாம் அங்கே லாரியில் வச்சு அன்பர்கள் விநியோகம் போய் செஞ்சாங்க. அப்போ நான் வந்து அங்கே போகிறேன். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சது தான், திருமுட்டம் வராக சுவாமி நீயா அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறார். அப்போ திருமுட்டம் அம்பியவள்ளி தாயார் சன்னிதியில் நான் சாமி கும்பிடும் பொழுது விசுத்தி நிலைன்னு ஒன்று இருக்குது. தொண்டைக்குழி இருக்கு இல்லையா, அதுதான் விசுத்தி நிலை. அந்த விசுத்தி நிலையாய் மலரச் செய்தாள். அனுபவங்களை பச்சையை சொல்லக்கூடாது, இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது. விசுத்தி நிலையை அவள் மலரச் செய்து ஆசீர்வதித்தாள். என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னு கூட இருக்க பரிகார தேவதைங்கிட்ட அந்த மாதிரி சொன்னாங்க. இவரை பற்றியே தப்பாக பேசுகிறாங்க, இந்த நிலையில் இருக்கிறேன் நான். அதனால் அந்த மாதிரி திருமுட்டம் அம்பியவள்ளி தாயார் விசுத்தி நிலையாய் எனக்கு மலர்ந்து அருளிய அந்த நாளை நான் எனது 13வது பிறந்த நாளாக உங்களோடு சேர்ந்து கொண்டு கொண்டாடுகிறேன். அடுத்தது போற்றி திருநாமங்களை படிக்கிறீங்க இல்லையா, நடுமார்வில் ஒளிர்பவளே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடுமார்வில் அம்மை ஜோதிஸ்வரூபிணியாக ஒளிர்ந்த மகாலட்சுமி தாயார் அந்த நாளை எனது 14வது பிறந்த நாளாக உங்களோடு சேர்ந்து கொண்டு நான் கொண்டாடுகிறேன். அடுத்தது நான் சொன்னேன் உங்களுக்கு, வடலூர் வடதிசைக்கு வந்தால் பெறலாம் நல்ல வரமே என்று. அப்போ வளர்பெருமான் பாடியிருக்கிறார். நான் கல்லூரியில் படித்த அந்த 4 ஆண்டு காலமும்
தனியாக தைப்பூசம் என்றால் தனியாக பாத யாத்திரையாக நடந்து தான் நான் அங்கு செல்லுவேன். கமல் சுவாமிகள் எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் நண்பர்கள்லாம் பஸ்ஸில் வந்துடுவாங்க. எல்லாம் அவர் டாட் போர்டில் இன்ஜினியராக இருக்கவே அவர் அங்கே இருக்கிற வடக்குத்தில் இருக்கிற அந்த கெஸ்ட் ஹவுஸில் ரூம் போட்டுருவார். அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து அங்கே தங்கிட்டு மறுநாள் போயிட்டு ஜோதி தரிசனம் பண்ணிட்டு வருவோம். அப்போது உங்களுக்கு சொன்னது தான், வள்ளலார் எப்படி அவ்வளோ ஆச்சரியப்பட்டார் என்னை பார்த்த உடனே, நீயா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தனி திரும்பவும் அதுக்கிட்ட போனோம். அப்போ ஒரு முறை வடலூருக்கு வந்தால் சிதம்பரம் கோபுரத்தை தரிசிக்கலாம்னு ஒரு இடத்துல பாடியிருப்பார். அதனால் நான் வடலூருக்கு போய் அங்கே இருக்கிறவங்கள கேட்குறேன், இங்கேருந்து பார்த்தா சிதம்பரம் கோபுரம் 26 கிலோமீட்டர் தெரியும்னு சொல்கிறாங்களே, இது எங்கெங்கே இருக்குதுன்னு. அப்போ அந்த புக் ஸ்டாலில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த வெள்ளை துணி இருக்குங்க, அவங்க சொன்னாங்க, இல்லை தம்பி அதெல்லாம் அந்த காலத்தில் தெரிஞ்சுது, இப்போ கட்டடம்லாம் வந்துடுவோம், இப்போ தெரியல அப்படி. அங்கே பெரிய படமே வரைஞ்சி போட்டிருப்பாங்க வடலூர்லேருந்து. சரி, அதே இப்போ தெரியல பொழுது அதே எண்ணத்தோடு போய் நிற்கிறேன். அந்த 7 திரை விலகும் பொழுது 6வது திரை விலகியவுடன் அந்த ஜோதியிலேயே நான் சிதம்பரம் கோபுரத்தை தரிசனம் செய்தேன். அன்றிலிருந்து விளக்கொலியிலே கடவுளுடைய திருவுருவங்கள் எனக்கு தரிசனம் தருவது சகஜமாகியது. நான் இது உங்களுக்கு ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை அனுகிரகம் செய்த வள்ளல் பெருமான் இன்றைக்கும் நான் விளக்கொலியை பார்த்தால் அதிலே கோபுரத்தை நான் இன்னைக்கும் தரிசனம் செய்வேன். நீங்கள் நினைக்கிற அந்த பெயிண்ட் அடித்த அந்த கோபுரம் இல்லை, அது ஒளியினால் ஆன சிதம்பரம் கோபுரம். அதே கோபுரம் தான் ஒளியினால் நான் பார்த்தேன் வள்ளல் பெருமான். அதே போல் ஒரு முறை நான் விளக்கொலியிலே கஜலட்சுமி தேவியை தரிசனம் தந்தார்கள். அந்த தரிசனம் பெற்ற விளக்கொலியில் கஜலட்சுமியை நான் தரிசனம் தந்த அந்த நாளை எனது 15வது பிறந்த நாளாக நான் உங்களோடு சேர்ந்து கொண்டாடுகிறேன். அடுத்தது அம்மையின் சிங்க வாகனம். சபரிமலை செல்லும் பொழுது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அவங்க இந்த ஏவல்லாம் செய்கிறது, அந்த கேரளா மாந்திரிகளை வச்சு மந்திரமாயம் பண்ணுறது போயிட்டே இருக்கிறாங்க. அதில் அவங்க மாதூர் ஆன்மீகன்ற மாதிரி இல்லையா, மாந்திரிகம் செஞ்சு ஒருத்தனை வளர்த்து விட்டினா பரவாயில்ல, அவனை கெடுத்து வரத்துக்கு பண்ணால் அது கெட்டண்டம் தானே, அது எப்படி ஒன்று கடவுளை காட்டும்? இது அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. நானும் இந்த மாதிரி தான், நானும் பதில் மந்திரம் சொல்கிறேன், அப்படியே ஒரு இது பண்ணுறேன். அதெல்லாம் ஒரு மண்ணம் கிடையாது. அதில் போயிட்டோம்னா நம்மளுக்கு புத்தி அதில் போயிடும். அதனால் பட்டணத்தார் சொல்லுது போல், நாட்டம் ஒன்றே இரு பொம்மல் ஆட்டம் என்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்புன்னு அந்த மாதிரி நான் போயிடுகிறோம். அதனால் அதிலெல்லாம் நான் அந்த மந்திரம் மாயம் ஜி பும்பா எல்லாம். ஆனால் அப்புறம் இந்த அசுரன் யுத்தம் செய்யறது போது அதில் ஏதோ சில உண்மைகள் இருக்குது அப்படின்ட்டு தெரியும். அந்த மாதிரி நாங்கள் ஒரு முறை செல்லும் பொழுது 2 ஏவலாவிகள் அந்த காரை பின்னால் தொடர்ந்து பறந்து வர்றதையும் உடனே நான் நினச்சே பார்க்கல. அம்மையினுடைய அருள் நம்மளுக்கு தெரியும், அம்மை யுத்தம் பண்ணுறா காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு. ஆனால் அம்மையோடைய சிங்க வாகனம் என்ன பண்ணுதுன்னே நம்மளுக்கு தெரியாது. அம்மை சம்மந்தம் இருக்குது பொழுது அது அந்த திருவிழாக்க சிங்க வாகனத்தில் அம்மா பவனி வருவாங்க, அதுக்குன்னு நினச்சிங்க. அப்படி இல்லை, உண்மையிலேயே அம்மை சிங்க வாகனம் இருக்குது சார். அன்றைக்கி தான் பார்த்தேன். அழகாக திடீர்னு பார்த்தா சிங்க வாகனம் எங்கேருந்தால் அழகாக அந்த ஆவிங்களை ஒரு சும்மா பட்டாம்பூச்சியை பிடிக்கிற மாதிரி இப்படி அப்படி தாவி 2த்தையும் ஒன்று வாட்டி பிடிச்சி மூங்கிட்டு போயிடுச்சு. எனக்கே புது அனுபவம் இதெல்லாம். என்னடா இதெல்லாம் இருக்குதா சொல்லிட்டு அப்படி அம்மையின் சிங்க வாகனம் அந்த 2 ஏவலாவிகளை வேட்டையாடி விழுங்கி காத்த அந்த நாளை எனது 16வது பிறந்த நாளாக உங்களோடு சேர்ந்து கொண்டாடுகிறேன். இன்னும் 50 பிறந்த நாள் கொண்டாடணும். உங்களால் உட்காந்துருக்க முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகமாக சுருக்கமாக நான் சொல்கிறேன். இதில் உங்களுக்கு தெரிந்தது தான், நான் இங்கே இருந்த பொழுது என்னை இப்படி கள்ளநோட்டை செடிக்கிறார் சாமியாருன்னு வதந்தி பரவி. அதுக்கு பிறகு நான் சும்மா லைட்டாக எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் சீரியஸாக ஊராக பார வச்சு நம்ம துறை சொல்கிறார், சாமி அங்கே செங்காடு மாங்காடு அந்த பக்கம் போனால் அவங்க கேட்குறாங்க, சாமி அங்கே ஒரு சாமியார் இருக்கிறாம கள்ளநோட்டு அடிக்கிறாம. இது என்னடா ரொம்ப போச்சு சொல்லிட்டு நான் போய் இதெல்லாம் பண்ணிருக்க முடியாது. அம்மா நீ எவ்வளோ பேர் மேலே சாமி ஆடுற இறங்க நீ பார்த்தே சொன்னாதான் உலகம் கேட்கும். நான் ஒரு ஆள் நான் தனிமை நாடி வந்துடுறேன். நான் போய் ஒரு ஆட்டோ ரிக்ஷா வச்சுக்கின்னு நான் கள்ளநோட்டு அடிக்கவில்லை, நான் கள்ளநோட்டு அடிக்கவில்லை, கள்ளநோட்டை பார்த்து கூட கிடையாது நான். ஆனால் அம்மை அது ஒரு 6 மாதம் கூட ஆகலை.
அதுக்குள்ள நம்மளுடைய தேசிங்கு அவருடைய கொள்ளையில் களை எடுக்கும் பெண்கள் வந்தோடனே அப்போ ஒரு பெண் இதை வதந்தி பரப்புற ஒரு பெண் தெரியாதா சாமியார் கல் நோட்டு அடிக்கிறாரு ராத்திரி ஆனால் அந்த கொட்டி மாறுது நம்ம ஜனங்களுக்கு தெரியாதுல்ல அப்படியே கல் காது மூக்கு வச்சு அது பெரிய திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எழுதி ஜெங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம். அதை சொன்ன உடனே இந்த ஆசிரமத்தையே வந்தது கிடையாது ஒரு அம்மை அவங்க ஒரு அம்மா அங்கே அவங்களும் களை எடுத்த பெண் மேலே சரியில்லை அங்காள பரமேஸ்வரி இறங்கி ஆடு ஆடு நாடி என்னுடைய மகன் அவன் உண்மைக்கு உண்மையமாக சத்தியத்துக்கு சத்தியமாக தவம் செய்கிறான் அவனை பற்றி தப்பாக பேசினு நான் தூக்கிடுவேன். அதுக்கப்புறம் அந்த செய்தி கடகடன் ஊரெல்லாம் பரவி அப்போ நல்ல சாமியாரை இந்த மாதிரி சொல்லி அம்மனுக்கு வந்து சாமியாடி சொல்லிச்சாம அந்த நாள் கல்லநோட்டு பழி தீர்த்த அங்காள பரமேஸ்வரி அந்த நாளை நான் எனது 17வது பிறந்த நாளாக உங்களோடு சேர்ந்து கொண்டு கொண்டாடுகிறேன். சிதம்பரத்தில் நாட்டியக்கரணம் சொல்லி தந்தாங்க அம்மை. ஒரே ஒரு நாட்டியக்கரணத்தை நின்று எனக்கு தரிசனம் கொடுத்தாங்க. அந்த நாளை நான் எனது 18வது பிறந்த நாளாக உங்களோடு சேர்ந்து கொண்டாடுகிறேன். அதெல்லாம் நீங்கள் போற்றி திருநாமங்கள் படிக்கும்போது படிக்கிறீங்க இல்லையா, தில்லையில் நாட்டியக்கரணம் சொல்லி தந்தருடைய அம்மையை போற்றி போற்றி அதுதான் அது. 19வது அப்போ நான் திருவள்ளூரில் வேலை செஞ்சுருக்கும்போது அங்கே வழியில் ஒரு அம்மன் கோயில் இன்னும் கூட எனக்கு சரியாக தெரியல, பெரியநாயகி அம்மா தான் நினைக்கிறேன், திருவள்ளூர் பெரியநாயகி அம்மை. அந்த அம்மா கிட்ட நான் வணங்கும் பொழுது நம்ம எப்பவுமே அப்போல்லாம் ஓவியமாக வேண்டிப்பெல்லாம் நான் பாவி என்னை தூய்மையாக என்னை பரிசுத்தமாக தாயே தப்பு எதுவும் செய்யக்கூடாது. இப்பொழுது அன்பர் மகேஷ் பேசினார்ல, அந்த மாதிரி அப்போ வேண்டி வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன். அப்போ அந்த அம்மா தான் சொன்னாங்க, இல்லை உண்மைது எந்த தவறும் இல்லை, ஆனால் இப்போவே உனக்கு நான் புரிய வச்சேன்னா நீ கெட்டு போயிடுவேன்னாங்க. அதான் தாய், நீ கெட்டு போயிடுவ, பின்னால் நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படி சொல்லி பின்னாளில் புரிய வைத்தார்கள். அப்படி அந்த திருவள்ளூர் பெரியநாயகி அம்மை எனக்கு சொல்லி அருளிய அந்த நாளை 19வது பிறந்த நாளாக நான் உங்களோடு சேர்ந்து கொண்டாடுகிறேன். அடுத்தது இது வந்து வரிசைக்கிரமம் வராது. சாமியாராக ஆகிட்டு என்ன பண்ணி ஒரு நாள் வடதிருமலை வாயில் மாஸ்லாமணி கோயில் போய் அண்ணனூர் போயிருந்தப்போ அப்படியே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு, அப்போ நாங்கள் சின்ன வயசில் நானும் எனது பெரிய தம்பியும் மார்கழியான திருப்பாவை திரும்ப படிச்சுட்டு திருமூலவாயில் கோயிலில் தான் போய் சிவபெருமான ஆலயத்தை சுற்றி வருவோம். ஒரு வருடம் நாங்கள் இங்கேருந்து அங்கே போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் அண்ணனூரில். அதுக்கு பிறகு சாமியாராகி எல்லாம் வந்து போன உடனே கொடியடை நாயகி அம்மை புருவ மத்தியில் திருவடி தீக்கை தந்தருளினாள். தனது சிறிய திருவடிகளை பதித்தருளி திருவடி தீக்கை தந்தருளினாள். அதைத்தான் நான் உங்களுக்கு நிறைய பேருக்கு திருவடி தீக்கை ஒரு நாள் கொடுத்தோம்ல அந்த இதில் திருப்பாதங்கள் பதிவு. அப்படி எனக்கு திருவடி தீக்கை வடதிருமில்லை வாயில் கொடியடை நாயகி அம்மை தந்த அந்த நாளைத்தான் நான் உங்களோடு சேர்ந்து கொண்டு எனது 20வது பிறந்த நாளாக கொண்டாடுகிறேன். அடுத்தது சாரம் என்கின்ற தலம் திண்டிவனத்தில் பக்கத்தில் இருக்குது. அங்கே நம்ம கமல் சுவாமி ஒர்க் பண்ணும்போது ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகி திண்டிவனத்தில் இருந்தப்போ அந்த இடத்துல அவர் வந்து சும்மா ஒரு குடிசை தான் எடுத்து அதில் 2 பேரும் தங்கியதான் சீக்கிரமாக சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிடுவேன், சும்மா டெம்பரரி இங்கே தங்கிடலாம். அப்போ அங்கே தங்கியிருந்த பொழுது ஒரு நாள் மாலை வயக்காட்டில் சொல்லுவேன், எனக்கு பசியெல்லாம் தெரியாது. அப்போ குருநாதர் சொல்லுவார், உனக்கு பசிக்குது ஆனால் தெரியல, நீ சாப்பிடு, உனக்கு பசி தெரியல ஆனால் பசி இருக்கிறதுன்னு சொல்லுவார். அது மாதிரி ஏதோ பசித்து நான் அந்த வயக்காலில் சுற்றி போகும்பொழுது அப்போ திடீரென்று அந்த இடத்துல அம்மை பிரசன்னமாகி ஒரு அன்னத்திலே தன்னுடைய முளைப்பாலை கறந்தால். அதை பார்த்த உடனேயே எனக்கு அந்த ஞானப்பால் அனுபவம் என்றே தனியாக இருக்கிறது. நீங்கள் வள்ளல் பெருமான் நிறைய படிச்சிங்கன்னா அவர் வந்து அமிர்த நிலைகளை பற்றி அற்புதமாக சொல்லுவார். ஒவ்வொரு இடத்துல ஒரு இடத்துல இழுன்னு இருக்கும், இன்னொரு இடத்துல கெட்டியாக அமிர்த நிலை, எல்லாமே அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட் அவர். அதனால் அந்த ஞானப்பால் நிலை அன்றைக்கு அம்மை வந்து அந்த காட்சியை காட்டி அன்றைக்கு நிஜத்தில் அந்த நிலையை அருளினாள். அதனால் சாரம் என்னும் தளத்தில் அம்மை அன்னத்தில் முளைப்பால் கறந்து ஞானப்பால் சுரந்தருளிய அந்த நாளை தான் நான் எனது 21வது பிறந்த நாளாக உங்களோடு சேர்ந்து கொண்டு கொண்டாடுகிறேன்.
அதற்கு பிறகு நான் இங்கு வந்தது, ஆஞ்சநேயர் வழிகாட்டி அங்கங்கே தங்க வச்சு இந்த இடத்துல வந்து தங்கியது எல்லாமே உங்களுக்கு தெரிந்தது தான். அப்போது குழந்தைகளுக்கு நான் வந்து ராமநாமம் ஞாயிற்றுக்கிழமையான வளனூர் போயிடுவேன். குழந்தைங்க வருவாங்க, அவங்களுக்கு ராமநாமம். இன்றைக்கி அந்த குழந்தைங்களாம் பெருசாகி நல்லா இதுவாக இருக்கிறாங்க. குழந்தைகள் நான் ராமநாம பஜனை சொல்லி தரணும், எனக்கு தெரியாது ஸ்டாண்டர்டாக. இந்த சினிமாவில் பாட்டு அந்த மாதிரிலாம் கேட்டு நான் சொல்லித்தரது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு 2 ராமநாம பஜனைகள் இன்று வரை நாம் ஞாயிற்றுக்கிழமையிலே சொல்லுகிறோம் அல்லவா, வகுப்பு முடியும். இன்றைக்கும் வகுப்பு முடியும்னு சொல்லுவோம். ஆஞ்சநேயர் அடியனுக்கு சொல்லித்தந்த 2 ராமநாம பஜனைகள். அந்த ராமநாம பஜனைகள் சொல்லித்தந்த அந்த ஆஞ்சநேயருடைய திருவிளையாடலையே நான் எனது 22வது பிறந்த நாளாக உங்களோடு சேர்ந்து கொண்டு கொண்டாடுகிறேன். அடுத்தது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் எப்படி ராமபிரான் எனக்கு விபூதி வண்ணத்தில் தரிசனம் தந்தார். அது விளக்கமாக எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. தொடர்ந்து வருகிறவர்கள் உங்களுக்கு வகுப்பில் சொல்லி உங்களுக்கு எல்லாமே தெரியும். புதிதாக வந்தவர்களுக்கு எல்லாம் தெரியணுன்னா எல்லாம் பாருங்கள். அது நான் தொடர்ந்து நிறைய சொல்லவே சில பேருக்கு ஊத்தர அறிவுரை அப்படின்னு கூட தோணும். அது நான் ஒன்றும் சொல்லுவதற்கில்லை. உண்மையிலே பக்தி, அதுவும் குருநாதர் சொல்லியிருக்கார், பக்தி இருந்தால் மாத்திரம் இந்த மாதிரி இருக்கிற அமைப்புகளில் கலந்துங்க. ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அங்கே போகாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். ஆனால் நீங்கள் தொடர்ந்து வருகிற உங்களுக்கு வந்து நான் அதிகமாக விளக்கமாக சொல்லி நான் விளக்கணையாக குடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் அந்த ராமபிரான் எனக்கு விபூதி வண்ணத்தில் தரிசனம் தந்தவர்களே அந்த நாளையே நான் எனது 23வது பிறந்த நாளாக உங்களோடு சேர்ந்து கொண்டாடுகிறேன். அடுத்தது 24வது. சிதம்பரத்தில் இருந்த பொழுது எப்படி இளமையாக்கினார் கோயில் முருகப்பெருமான் எனக்கு நான் பிரணவ உபதேசம் செய்து வைக்கிறேன் என்று ஒரு முறை கஷ்டமான ஒரு நிலை வந்த பொழுது அவரிடம் சென்று நின்றவுடன் அது எப்படி அந்த கஷ்டத்தை மார்க்கடிச்சு எப்படி அப்போவே நான் சிதம்பரம் கோயிலுக்கு அங்கேருந்து வரேன். அங்கே திருமுறை காட்டி விநாயகர் சந்நிதின்னு இருக்கும். எப்படி மைண்டெல்லாம் அங்கே இதெல்லாம் போயிடுச்சு. இது எப்படி பிரணவ உபதேசம் செய்து வைக்க போகிறார் முருகப்பெருமான் நினச்சின்னு போகிறேன். அப்போ அந்த இடத்துல கற்பூர ஒளியிலே ஓம் என்னும் தமிழ் ஓம் என்னும் பிரணவ உபதேசத்தை அவர் காண்பித்தருளினார். இன்று வரை நான் அந்த பிரணவ தரிசனம் செய்து வருகிறேன். அது நடக்கும்போது எங்கன்னா ஒரு 25 வயசு இருக்கும். இப்போ 65 வயசு 66 வயசு. அவங்க அருள் செய்தால் அது அந்த அளவுக்கு பெரிய அருளாக இருக்கிறது. அப்படி இளமையாக்கினார் கோயில் முருகப்பெருமான் எனக்கு இப்படி சொல்லி எனக்கு உபதேசம் செய்து வைத்த அந்த நாளையே 24வது பிறந்த நாளாக நான் உங்களோடு சேர்ந்து கொண்டாடுகிறேன். அது பிறகெல்லாம் அனுபவங்கள் பச்சையாக சொல்ல முடியாது. குருநாதரும் அதை சொல்லி இருக்கிறார். அனுபவங்களை பச்சையாக சொல்லக்கூடாது, உணர்த்துவது ஒன்றே உத்தமம்னு. இதில் அந்த ஔவையார் பிறவியை நான் விட்டுட்டேன். ஔவையார் பிறவியாக நான் பிறந்ததே எப்படி கடவுள் சொல்லி, அதுக்கு பின்னொருத்தவங்களுக்கும் கனவுல போய் தாசதான் ஔவையார்னு சொல்லி, அதுக்கு பிறகு ஆனால் அவங்க என்ன கேட்டவுடனே ஆமாம் எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்போ ஔவையாருடைய விநாயகராகவில் சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டின்னு இருக்கும். அந்த பிரிவிலே விநாயகர் பெருமான் சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டிய அந்த அருள் திருவிளையாடலை இந்த பிரிவிலே எனக்கு இங்கே இருக்கிற மயூரப்பிரியா என்கின்ற இந்த முருகப்பெருமான் சித்தத்தினுள்ளே சிவலிங்கத்தை நேரடியாக எனக்கு காண்பித்தருளினார். தயவுசெய்து நீங்கள் நான் சொல்லதை கேளுங்கள். தமிழ் மிகவும் உயர்ந்தது. தமிழை அழிவதற்கு அழிக்கப்படுவதற்கு பிராமணர்கள் சொல்ல காரணத்தெல்லாம் வச்சு நீச்ச பாஷைன்னு இதை காஞ்சிபுரம் சொல்லிட்டு போனாரா, தூக்கி போடுங்க. அதெல்லாம் தமிழ் அற்புதமாக சித்தத்தினுள்ள சிவலிங்கம் காட்டின்னு சொல்லு. சித்தத்தில் சிவலிங்கம் இருக்கு. பார்ப்பனர்கள் எழுதி வைத்த அந்த புராணம் என்னன்னா ஆண்குறி வழிபாடாக மாற்றிட்டான். அன்னைக்கு சிவலிங்க வழிபாடு ஆண்குறியை வழிபடுகிறான். முதல்ல உள்ளே வந்தவொடனே அவனுக்கு இதெல்லாம் என்ன மண்ணுன்னு தெரியாது. ஆண்குறியை வழிபடுறானுங்க மாற்றி. அதுக்கப்புறம் லிங்க புராணம் எழுதி அதன் மாதிரி சிவபெருமானோட ஆண்குறியே வெட்டினோடனே அங்கே வந்து உந்துது. இப்போ பார்வதியோட யோனியை வச்சு பிடிச்சி அதில் தான் இருக்கு. என்ன எவ்வளோ நாஸ்தி ஆகிறானுங்க பற்றியா. அவங்களுக்கு தெரியலன்னு ஒத்துக்கிறதுக்கு பதிலாக அவங்களுடைய அசிங்கபூச்சிய மூலையை வச்சு புராணம் எழுதி அது அதுதான் அப்படின்றது. நீங்கள் தெளிவாக இருங்கள். சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் இருக்கிறது. அந்த சிவலிங்கத்தை தான் நாங்கள் கருவறையில் சிவலிங்கமாக வழிபடுகிறோம். அந்த சித்த சிவலிங்கத்தை ஔவையார் பிறவியிலே தரிசனம் செய்தவரும்
இந்த பிரிவிலே தரிசனம் செய்தவரும் எங்கள் தாசு சுவாமிகள். அந்த சித்தத்தினுள்ள சிவலிங்கம் எனக்கு காட்டி அருளிய, முருகப்பெருமான் காட்டி அருளிய அந்த நாளை உங்களோடு சேர்ந்து கொண்டு நான் 25வது பிறந்த நாளாக நான் கொண்டாடுகிறேன். அடுத்தது, சிதம்பரத்தில் படிச்சுட்டு இருந்த பொழுது ஒரு சித்தர் கனவிலே தோணி, இந்த உலக படிப்பு உனக்கு உதவாது, துறவு மேற்கொள்னு சொன்னார். அப்போ அந்த கனவுலேயே நான் சொல்கிறேன், படிப்பை முடிச்சுட்டு நான் ஒன்றா துறவி ஆகிறேன் அப்படின்றேன். படிப்பு மேலே உனக்கு ஆசை இருக்கிறது, சரி படிப்பை முடிச்சுட்டு துறவியான்னு முதுகில் காலை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார். அந்த மாதிரி கனவிலே தோன்றி சித்தர் எனக்கு ஆசி செய்த அந்த நாளை எனது 26வது பிறந்த நாளாக உங்களோடு சேர்ந்து நான் கொண்டாடுகிறேன். வர்ற ஒரு பிறந்த நாளில் எத்தனை பிறந்த நாள் கொண்டாட முடியுது பாடுறேன். அதுக்கு பிறகு அங்கே இருக்கிற ஒரு மடாதிபதியே, இப்போ ஏன்னா இப்போ மடாதிபதிங்க மடம் எல்லாம் என்னென்னமோ போயின்னு நான் முன்னாடியெல்லாம் சொல்லின்னு இருந்தேன் எந்த மடம்லாம். இப்போ நான் சொல்லவே இல்லை, ஏன்னா இது இப்போ என்ன நிலைமையிலன்னு தெரியாது. நான் வேறு என்ன சொன்னேன், ஒரு மடாதி நல்லவர் அவர், அவரிடம் போய் நீங்கள் எனக்கு குருவாக இருக்கிறீங்களான்னு கேட்டேன். படிச்சுக்கிட்டு இருந்தப்போ அவர் ரொம்ப அற்புதமான ஒரு வழிகாட்டினார். தம்பி குருமாரில் போதகுரு சத்குருன்னு 2 பேர் இருக்கிறாங்க. போதகுருன்றவங்க நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதை ரொம்ப உபயோகப்படும், ஆன்மீக துறையில் உபயோகப்படுகிற தகவல். புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு அதுலேருந்து வழிகாட்டுவாங்க, அவங்களுக்கு பேர் போதகுருன்னு பேர். இப்போ நான்லாம் அவர் ஓப்பனாக ஒத்துனார், நான்லாம் போதகுருவில் இப்படி வழிபாடு பண்ணேன், இந்த மாதிரி பண்ணேன்னு அந்த சாஸ்திரத்தில் இருந்து எடுத்து சொல்லுவேன். ஆனால் சத்குருன்றவர் கடவுளை நேரடியாக தெரிந்தவர். உங்களுக்கு இருக்கிற தீவிர நாட்டத்துக்கு நீங்கள் சத்குருவை தேடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சத்குரு கிடைப்பார்னு சொல்லி எனக்கு ஆசி செய்தார். எப்படி சாமி நான் சத்குரு தேடுறதுன்னு கேட்டேன். மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆடி வர வார்த்தை சொல்ல ஒரு சத்குருவும் வாய்க்குமன்றோ பராபரமே அப்படின்னு இருக்கு. நீங்கள் தான் சிதம்பரத்திலே இருக்கிறீங்க, அதான் தலம். மூர்த்தி நடராஜ பெருமா சிவகாமி குளத்தில் குளிச்சுட்டு மார்கழி சுற்றுறீங்க. ஒரே ஒரு பெண்டிங், சத்குருவை காட்டு கடவுளையும் வேண்டிங்க, அதை வேண்டிங்கன்னா உங்களுக்கு உடனே சத்குரு காட்டும். அப்படி டாப்பாக எனக்கு அந்த வழிகாட்டினார் இல்லையா, அந்த நாளை தான் நான் எனது 27வது பிறந்த நாளாக உங்களோடு சேர்ந்து கொண்டு நான் கொண்டாடுகிறேன். ஏன்னா யாராவது தாசாமி அப்படி இப்படின்னா கூட இந்த 66லே ஏதாவது 4 எடுத்து விட்டிங்கனாலே போதும், அவன் வாய் மூடி கம்முன்னு இருக்கணும் இல்லையா. சரி, அதுக்கு பிறகு சத்குருவை காட்டுறார் நடராஜ பெருமா. தற்செயலாக தென்னைக்கு லீவில் அண்ணனூருக்கு போகிறோம், செமஸ்டர் லீவில். அப்போது இது மாதிரி ஞானச்சேரி என்ற இதில் ஒரு மகான் ஜாதிபத பேதம் கடந்து பாடம் நடத்துகிறான்னு ஒரு பத்திரிகையில் படித்து இறங்குற நேரத்தில் அண்ணனூர் ஸ்டேஷனில் டக்குன்னு அது எங்கன்னு பார்த்தா முருகி சிலாட்டின்னு போட்டுது. இறங்கி அதுக்கப்புறம் அங்கே போய் அவரை நான் பார்க்கிறேன். அது எல்லாமும் உங்களுக்கு ஒரு வகுப்பில் விவரமாக சொல்லிட்டேன். முதல்ல போகிறேன் சாமிகளுடைய வகுப்பில். அவர் வகுப்பு எடுத்துன்னுக்கிறாரு. இவ்வளோ பேர் கூட இருக்க மாட்டாங்க, அவ்வளோ பெரிய மகான். அது அளவாக அவர் முதல்ல போயிட்டு அந்த மாடியில் போய் இப்படி நின்று பார்க்குறேன். உடனே நான் பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக, இவர் ஏற்கனவே சொல்லிக்கிறார், சத்குரு என்றவர் சீடனுடைய பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் 3 சொல்லுவார். யார் அதை சொல்கிறாங்க அவங்க தான் அவங்களுக்கு சத்குருன்னு இந்த இவர் மடாதிபதி அன்பர் எனக்கு சொல்லி அனுப்பிச்சார். அவர் போய் நின்ன உடனே என்னை பார்த்த உடனே கதையிலே வரா மாதிரி, நீ இங்கு தான் இருக்கிறாயா, உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டிருந்தேன். என்னடா இது. அதுக்கப்புறம் பிராமணன் அடிக்கிறான்ல, அது ஒரு கோயின்சிடன்ஸ், எவனாவையே நினச்சிக்கிறான் அப்படின்லாம். அதுக்கெல்லாம் பதில் சொல்லி வேஸ்ட் பண்ணாதீங்க. இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் குழப்பிடக்கூடாது, அதனால் நான் அதை சொல்கிறேன். அதுக்கு பிறகு எனக்கே அது தோணிச்சு, இது நாம் வரவும் ஒரு சொல்லவும் சரியாக இருக்கவே, இது தற்செயலான ஒரு நிகழ்வுன்னு நினச்சி உக்காடுறேன். அப்போது தெளிவாக சொல்கிறார், சிதம்பரத்தில் ஒரு சிறுவன் பொறியியல் படித்து கொண்டிருக்கிறான், நான் அவனைத்தான் சொல்கிறேன். என்ன சார் இது, இந்த மாதிரி தேடுங்க. குருவை தேரன்னு சும்மா இந்த ஓட்டு சாமியாரெல்லாம் போயிருதுங்கன்னு மடாதிபதி போனால் அவங்கடா குர பிரம்மா குரோஷ்ணா இதெல்லாம் பண்ணி கடைசியில் பார்த்தா அவன் பொம்பளைங்க கூட கூத்தடிச்சுன்னு கொலை பண்ணிக்கின்னு இந்த மாதிரி இருக்கிறவங்களும் கடவுள்கிட்ட இன்னும் சத்குருவை காட்டு. சத்குரு பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சரை சொல்லுவார், அவர் ப்ரெசண்ட்டை கரெக்டாக சொல்கிறார். சிதம்பரத்தில் சிறுவன் படிப்பு. அதுக்கு பிறகு அவருடைய வழிகாட்டுதலில் வர அது என்னுடைய பாஸ்டெல்லாம் சொல்லி அதில் பாடம் எடுத்துகிறாரு. அவர் ஃப்யூச்சர்லாம் சொல்லி அந்த ஃப்யூச்சர் தான் இன்னி வரைக்கும் நடந்துக்கின்னு இருக்குது. அது உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன்.
அந்த மாதிரி குருநாதர் முதல்ல என்னை பார்த்தவுடன் அப்படி சொன்னார் இல்லையா, நீ இங்கு தான் இருக்கிறாயா, உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டிருந்தேன்னு. அந்த நாளைத்தான் எனது 28வது பிறந்த நாளாக உங்களோடு நான் சேர்ந்து கொண்டு இன்றைய நாளிலே நான் கொண்டாடுகிறேன். தாக்கு பிடிப்பீங்களா 66 வரைக்கும்? சிதம்பரத்தில் எனக்கு இந்த மாதிரி பல அனுபவங்கள் ஏற்பட்ட பிறகு ஒரு முறை சிதம்பரம் நடராஜர் பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும், பழமொழியே இருக்கிறது, சிதம்பரம் நடராஜரை தரிசிக்க முக்தி, அண்ணாமலையாரை நினைக்க முக்தி, சிதம்பரம் நடராஜர் தரிசனம். அதனால் தரிசனம் பண்ணிட்டு வந்துக்கினே இருப்பேன். அப்படி ஒரு முறை நான் தரிசனம் செய்த பொழுது அந்த நடராஜர் உருவத்திலே அப்படியே ஒரு இதயம் ஆர்ட் படம் இருக்குதுல, நிறைய பார்த்துருக்கல, இதயத்தை வரைஞ்சி அதில் தமணி அதெல்லாம் வரைஞ்சி அப்படியே ஒரு இதயத்தை அப்படியே காமிச்சார். நடராஜர் உருவம் வரைஞ்சி அந்த இடத்துல இதயத்தினுடைய காமிச்சார் நேரடியாக. உனக்கண்ணால் நீங்கள் கண்ணை மூடின்னு கற்பனையில் இல்லை. திரும்ப சொல்கிறேன், தரிசனம் என்பது இதே ஊனக்கண்ணால் நேரடியாக கடவுளை பார்ப்பதும் அம்மை பேசுவதை நேரடியாக கேட்பது தான் உண்மை அனுபவம். மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் இல்லை. இதை குருநாதரும் அப்படி தான் சொன்னார். அதை தேடு, மனுஷுக்குள்ளே பேசாமல் நேராக பேசணும் அப்படின்னும் போது அதுக்கு பிறகு அம்மை நேரிலே பேசினா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படி சிதம்பரம் நடராஜ பெருமான் எனக்கு இதை வடிவாய் காட்சி தந்த அந்த நாளையே நான் உங்களோடு சேர்ந்து கொண்டு எனது 29வது பிறந்த நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். அடுத்தது அதே அனுபவத்தில் அந்த கண்களுக்கு அதீத பவர் கிடைக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. கண்களுக்கு நான் அதை அதுக்கு பிறகு தொகுத்து ஒரு ஆங்கில புத்தகமாக எழுதி குருநாதரின் ஆசீர்வாதம் எங்களுக்கு கொடுத்தேன். அவருடனே அது நான் அதை திவ்ய திருஷ்டின்னு அதுக்கு பேர் வச்சுருந்தேன். ஆனால் குருநாதர் அதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறாருன்னா சூப்பர் லுக்காஃபியா யோகின்னு பேர் வச்சு ஆசீர்வாதம் பண்ணி எழுதி கொடுத்தாரு. நான் வெளியிடலை அதை. அந்த மாதிரி சூப்பரில் அப்போ தான் அவர் சொன்னார், தரிசனம் என்பது சும்மா கண்ணம்படியும் கற்பனையிலையோ கனவுலையோ அதெல்லாம் நல்ல விஷயம்தான் இருக்கட்டும், ஆனால் நேரிலே ஊனக்கண் கொண்டு பார்க்க வேண்டும். அந்த ஊனக்கண்ணே உனக்கு ஞானக்கண்ணாக மாதிரி நேரிலே கடவுள் உருவதை காட்டினால் அதன் பெயரே உண்மையான தரிசனம். அவ்வளோ பெரிய மகான்கிட்ட நான் பற்றி தேடி இருக்கிறேன். அதனால் அந்த இதய வடிவாய் நடராஜ பெருமானும் அப்படி நடராஜ பெருமான் காமிச்சதில் இன்னொரு முறை அந்த விளக்கிலே 2 பகுதிகள் இருக்கின்றன. ஒரு பகுதியிலே நடராஜ பெருமானும் இன்னொரு பகுதியிலே கோவிந்தராஜ பெருமானும் இருக்கிற அந்த விளக்கின் ஒளி அணுவிலே இருக்கிற கடவுள் உண்மைகளைத்தான் நாங்கள் நடராஜர் கோயிலாக பெரிதாக கட்டி நமக்கு காட்டியிருக்கிறார்கள் சித்தர்கள். அப்படி எனக்கு விளக்கொலியிலே நடராஜ பெருமானும் கோவிந்தராஜ பெருமானும் உறைந்திருப்பதை காட்டி அருளிய அந்த நாளையே நான் எனது 30வது பிறந்த நாளாக உங்களோடு சேர்ந்து கொண்டாடுகிறேன். இப்போ தான் எனக்கு 30 வயசு ஆகுது, இன்னும் 66 ஆகணுமே. மாட்டிக்கினீங்க நல்லா சரி கிளம்புறவங்க, வெளியூர் போகிறவங்க கிளம்புறவங்க நல்லா கிளம்பிடலாம். அடுத்தது சூரிய ஒளியில் பிரணவ தரிசனம் தந்தார் அதே நடராஜ பெருமான். அப்படி நான் சூரிய ஒளியில் பிரணவ தரிசனம் அதை விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். தமிழ் ஓம் என்பதும் உண்மை, வடமொழி ஓம்னு போடுறாங்கல்ல அதுவும் உண்மை. ஆனால் அந்த வடமொழி என்பது பிராமணர்கள் உள்ளே வரும்போது கொண்டு வந்த அந்த எழுத்து இல்லை. பிராமணனுடைய சமஸ்கிருதத்துக்கு வரி வடிவம் கிடையாது. அவர்கள் வெறும் ஒளியிலேயே வார்த்தையிலே ஒருத்தங்க சொல்லி அப்படி கொண்டு வருது. அவர்கள் வரி வடிவத்தை எதை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் இந்திய மொழியான தேவநாகரிக மொழியை தேர்ந்தெடுத்தார்கள். அது ஏன்னா அது பேரே தேவநாகரி. அந்த தேவநாகரியில் இருக்கிறது தான் வடமொழின்னு நம்ம சொல்கிறோம். ஓம் என்பது இப்படி இருக்கு இல்லையா, அது அந்த ஓம் என்பது சூரிய ஒளியிலே இருக்கிறது என்பதை நடராஜ பெருமான் இதே போல் நேரான தரிசனத்திலே அடியனுக்கு காண்பித்தார். அப்படி அவர் காண்பித்த அந்த நாளையே 31வது பிறந்த நாளாக நான் உங்களோடு சேர்ந்து கொண்டாடுகிறேன். விநாயகப் பெருமான் கொம்புதண்ட விநாயகராக எனக்கு காட்சி தந்தது, அருளியது. அது அனுபவம், அதை நான் சொல்ல முடியாது. அது நேரிலேயே தரிசனம் தந்தார் விநாயகப் பெருமான். படிக்கும்போது கொம்புதண்ட விநாயகா போற்றி போற்றின்னு படிக்கணும் இல்லையா, அது அந்த தரிசனம் பெற்ற அந்த நாளைத்தான் நான் எனது 32வது பிறந்த நாளாக உங்களோடு சேர்ந்து கொண்டு கொண்டாடுகிறேன். அதே போல் விநாயகப் பெருமான் 5 முக கணபதியாக அடியனுக்கு காட்சி தந்தார். அதுதான் நமக்கு 5 முக கணபதியை வைத்திருக்கிறோம். 5 முக கணபதியினுடைய உள்ளே உள்ள அந்த சூக்கும நிலைகளைத்தான் உங்களுக்கு நான் விநாயகர் தீட்சியாக தந்து
இன்றும் நீங்கள் பல பேர் அந்த 5 புள்ளிகளை வைத்து விநாயகர் சங்கட சதுர்த்தி பூஜை செய்து வருகிறீர்கள். அப்படி விநாயகர் பெருமான் அந்த 5 முக கணபதியில் உள்ளே உள்ள அந்த உண்மை பொருளை எனக்கு ஒரே முகமாக காட்டி அதில் உள்ள 5 புள்ளிகளை காண்பித்தருளிய அந்த நாளை தான் எனது 33வது பிறந்த நாளாக நான் உங்களோடு சேர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறேன். அடுத்தது உங்களுக்கு தெரிந்தது தான், நான் ஞானத்தை அதுக்கு பிறகு உண்ணாமலைமான் சொன்னாங்க, அப்புறம் சுவாமிகள் சொன்னாங்க, அதுக்கு பிறகு தான் பகவத்கீதையெல்லாம் படிக்கிறேன். அதில் தான் ஞானத்தை பற்றின மென்ஷனிங்கிறது. கிருஷ்ணர் வந்து ஞானத்தை காட்டிலும் தூய்மை தருவது வேறு எதுவும் இல்லை, அர்ஜுனா ஞானத்தை தேடி அடைன்னு சொன்னார். அதுக்கு பிறகு தான் ஞானத்தை தேடினேன். அப்போ தான் நான் விதிவசத்தால் காஞ்சி பெரியவருடைய புத்தகத்தை படிக்க போய் அப்போ தான் ஆடாடா 4 ஜாதியில் பிறக்கணும், நம்ம பிரம்மணம் பிறக்கணும், உண்ணாமலைமான் சொன்னெல்லாம் காணிச்சிச்சு அந்த இது. உனக்கு இந்த பிறகு ஞானம் வரும், நீ ரமணராக இருந்தால் சமந்தராக இருந்தால் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை காணடிக்குது சார். அது அவ்வளோ டெக்னிக்காக நம்ம மனசில் பதிவிக்கிறாங்க. அது வந்து ஜாதியில் பிறக்கணும் அப்படின்னா அதுக்கு பிறகு தான் நான் இலங்கை தமிழ் சண்டை போடுறதுக்கு அந்த முடியும். அப்போது அன்னைக்கு நான் காலையில் அப்படி சிவபிரகாச சுவாமிகள் திட்டி அதெல்லாம் இல்லை, திரும்ப போய் படி, அதெல்லாம் என் சாதியம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அப்புறம் அன்றைக்கு மாலையிலே நான் குருநாதருடைய வகுப்பில் கலந்தேன். அவரும் என்னை பார்த்து நான் என்னுடைய போதனை ஸ்டேட்மெண்ட்டே வர்ணமும் இல்லை, ஆசிரமும் இல்லை, இல்லை தர்மம் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் மனிதன் அடிக்கிற கூத்து, நான் நடத்தினுக்கிறேன் பாடம், நீயும் சீடன் இவ்வளோ நாள் படிக்கிற, ஆனால் எப்படி இந்த முடிவு வர வர்ணாசிரம முடிவு இப்போ எடுக்கிற? சத்தியனாக இருந்து நம்ம சண்டை போட்டு வீரமரணம் அடையணும். அப்போ தான் சொன்னார், நீ என்னிடம் வருவதற்கு முன்னமேயே அவர் காஞ்சி பெரியன்னு சொல்ல, இந்த வர்ணாசிரமவாதங்களை படித்ததுனால அது உனக்கு ஆழத்தில் இந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஆழ உள்வாங்கிக்கும், சின்சியராக படிச்சு உள்ளே இறங்கிடுச்சு. அதனால் இவ்வளோ பாடம் நடத்தியே நீ அந்த முடிவு எடுக்கிற. அப்போ தான் சொன்னார், நீ ஒன்று செய், வர்ணம் ஆசிரமம் இருக்குதுன்னு சொல்லாத, வர்ணாசிரமம் இல்லைன்னு சொல்லாத, நியூட்ரல் எண்ணில்னு எனக்கு புது பயிற்சியை கொடுத்தார் பிரம்மேந்தர். நியூட்ரல் எண்ணில் எனக்கு தெரியும் உன்னை பற்றி, கடவுள் உன்னை என்னிடம் அனுப்பியிருக்கிறான், உனக்குன்னா ஞானம் வரணும் தானே நீ சண்டை போட்டு சேர்த்து பிராமணா போறணும், இந்த பிறகு உனக்கு ஞானம் வரும். அப்படி வருகிற அந்த நேரம் இந்த வர்ணாசிரமவாதங்கள் உன்னை விட்டு ஓடி விடும்னு சொன்னார் பார், டாப்பா. அதான் குருநாதர். புரியுதா? இப்போ நான் பிராமணராக்கம் அவர் எல்லாம் வெறுத்துடுங்க நான் சொல்கிறேன் இல்லையே, இந்த மாதிரி பிராமணனா இரு, அவர் கோயில் கட்டி சன்னிதி வச்சு கொண்டாடுறோம்டா நாங்கள். இவன் ஓட்ட வருஷ பிராமணனாக இருப்பானா, அப்படியே புழுவின்னு இருப்பானா, ஏமாத்தின்னு இருப்பானா, அவரும் பிராமணா. ரொம்ப மோசமான இவனுங்க வள்ளலாரெலாம் எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருப்பார் இவனு கேட்டால் அப்புறம் தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ரொம்ப கொடுமைப்படுத்தியிருப்பானுங்க அவர். அதனால் அந்த மாதிரி குருநாதரனிடம் சொல்லி கூறி அருளி அந்த நாளே எனது 34வது பிறந்த நாளாக நான் உங்களோடு சேர்ந்து கொண்டு கொண்டாடுகிறேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரிஞ்சது தான், அண்ணனூரில் இருந்தவங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் வந்துக்கிறாங்களா என்னன்னு தெரியல, யாரோ ஒருத்தர் 2 பேர். அப்போ என்னுடைய உறவினர்லாம் இப்போ எல்லாமே அப்போ தனிமையில் கோட்டாய்ப்படி ஜபதப தியானம் படிப்பு முடிஞ்ச உடனே குருநாதர் தனிமையில் இருந்து ஜபதப தியானம் கமல்சாமிக்கு தெரியும். அவர் தினம் நைட்டு வாங்கின்னு வர அந்த 10 இட்லியே தின்னுட்டு அந்த இதுலேயே 4 கிழமை போனதே தெரியல, எத்தனை வருஷம்னு தெரியாது. அது மாதிரி ஜபதபம். அப்புறம் ஒரு நாள் ரொம்ப வெறுத்து போய் போடா இவ்வளவு நம்ம பண்ணிட்டோம், ஆனால் நம்ம இன்னும் ஞானம் வரல, கசம் செத்து போயிடலான்னு முடிவுன்ட்டு. செத்து போயிடலாம், இது வேஸ்ட்டு நம்மளுக்கு, ஏன்னா உலக வாழ்க்கையே வீணாயிடுச்சு, நம்ம இதுக்கு மேலே வேலைலாம் செய்ய போகிறதில்ல, ஞானத்துக்கு ஞானமும் வரல, எதுக்குடா வேஸ்ட்டாக வாழ்வானுன்னு ஒரு நாள் எழுந்து நைட்டு அங்கே இதில் அந்த குளம் இருக்குது, அயப்பாக்கம் குளம், அந்த ஏரி பெரிய ஏரி இருக்குது, சம்மந்த ஏரியில் போய் செத்து போயிடும். திடீர்னு இப்படி ஒரு எண்ணம் வந்து ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சேன். அப்போ தான் அசரீரியாக நில் அப்படின்னு சத்தங்க பார்த்தா பிரம்மேந்திரனுடைய ஒரு கையே எனது 2 காலையும் பிடிச்சி நிறுத்துச்சு. அவ்வளோ ஒரு ஸ்டெப்பு நான் எடுத்து வச்சேன்னா எவ்வளோ பெருசாக இருக்கும், அவ்வளோ பெரிய கை வந்து டக்குன்னு பிடிச்சி நில்லுன்னு நிறுத்துச்சு. அதற்கு பிறகு தான் அந்த நில் என்று அசரீரியாக குருநாதர் என்னை நிறுத்தி எனக்கு வழிகாட்டி அந்த நாளை தான் எனது 35வது பிறந்த நாளாக நான் உங்களோடு சேர்ந்து இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறேன். அதற்கு பிறகு குருநாதர் சொன்னார், நீ ஏன் நான் சொல்கிறத கேளு, உனக்கு ஞானம் வரும்னு சொல்லிட்டேன். நீங்கள் அதுக்கு பிறகு இன்னும் உனக்கு கிட்டத்தட்ட வின்னிங் போஸ்டை தொட்டுட்டான் ஒருத்தான், அனுயார்த்திக்கு நம்ம எங்கே ஜெயிப்பார்னு நின்றுட்டான். ஆனால் சீடன் நிலை குருவுக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது, இது கிட்டத்தட்ட வந்துட்டு தொடர்ந்து பயிற்சி நான் சொன்னேன். அப்புறம் அதே மாதிரி செய்து அப்புறம் ஒரு நாள் பாதிக்கப்படாதவன் இறைவன்னு சொல்லி
எனக்கு வந்து ஞான அனுபூதியே அன்றைக்கு தான் சித்தியாச்சு. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஞானத்தை தேன்னு உண்ணாமலையம்மா சொல்லி இவ்வளோ படாத பாடுபட்டு அந்த ஞானானுபூதியை சித்தி ஆக்கணும்னு அந்த மாதிரி குருநாதர் உபதேசித்து அந்த சித்தி அடைய வைத்தார் அல்லவா. அந்த நாளை 36வது பிறந்த நாளாக நான் உங்களோடு சேர்ந்து கொண்டு கொண்டாடுகிறேன். ஏன்னா ஆன்மீகன்றது இவ்வளோ இருக்குது, இன்னமும் இருக்குது. சும்மா தூக்கத்திலையா பார்ப்பான் அப்படியே என்னமோ உடுன்னு விட்டான்னு சொல்கிறது தான், காட்டான்ஸ் பண்ணுறது தான் பயங்கரமான அக்லி டான்ஸ், பாப்பரா டான்ஸ். நீங்கள் அதில் உழாது இருந்தீங்கன்னா அதுவே நீங்கள் எனக்கு தருகின்ற பிறந்தநாள் பரிசாக நான் எடுத்துக்கொள்கிறேன். 10 மணி ஆகிடும், இருந்தாலும் நான் உங்களை விட்றதா இல்லை. பிறந்தநாள் கொண்டாட வந்துட்டீங்க, ஏமாந்து உங்கள் கூட நான் சேர்ந்து 66 பிறந்தநாள் கொண்டாடி ஆகணும். அப்போ அப்பொழுது குருநாதர் சொன்னது தான், கருத்துக்கள் வேறு வெற்று அபிப்பிராயங்கள் வேறு. மற்ற கமெண்ட் அடிப்பாங்க இல்லையா, அவளை சன்னியாசனை இப்போ கூட அடிக்கிறேன், அவனை யோசனை அடிச்சுக்கிறேன். அப்போ குருநாதர் சொன்னார், நான் அதெல்லாம் இது பண்ணும்போது அதை கூட நான் விட்டுட்டேன், இதில் இன்றைக்கி பண்ணவே. அப்போ இதெல்லாம் கேட்டு நான் வந்து எப்படி இருக்கும் எனக்கு அப்படியே உட்காந்து இருக்கும்போதே அப்போ தான் சொன்னார், இறைவனை உணர்ந்தவர்களின் அபிப்பிராயங்கள் எல்லாம் கருத்துக்களே, இறைவனை உணராதவர்களின் கருத்துக்கள் அனைத்தும் வெற்று அபிப்பிராயங்களே. இந்த வெற்று அபிப்பிராயங்களை அவன் கருத்துன்னு நினச்சின்னு கமெண்ட்டுன்னு நினச்சின்னு அடிக்கனால அதை கேர் பண்ணாத. அப்போ தான் சொன்னார், அவர் இறைவனை தெரிந்த குரு, என் ஃப்யூச்சர் பாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சவர். அவர் சொல்கிறாரு, நான் குரு, நான் சொல்கிறேன் நீ சரியாக இருக்கிறாய், உனக்கு அது போதும். கடவுள் என்னிடம் சொல்கிறான் நீ சரியாக இருக்கிறாய் என்று, உனக்கு அது போதுமே, தொடர்ந்து முன்னேறுன்னு சொல்லி என்னை வழிகாட்டு. இப்படி ஒரு வழிகாட்டு கிடையாது, ரொம்ப கஷ்டம். குருநாதர் ரொம்ப அருமையான பொக்கிஷம். அவரை பாரு, அந்த சென்னை கூட தெரியாத அவளுக்கு அந்த பாப்பானுங்க வரணாசி இல்லைன்ட்டார். அதனால் அமுக்கம்னு கொடுக்குற பாப்பானுங்களே பரவ முடியாமல் இப்படி பண்ணிட்டானுங்க, என்ன பண்ணுறது. அப்படி எனக்கு கருத்துக்கள் வேறு அபிப்பிராயங்கள் வேறுன்னு சொல்லி குருநாதர் வழிகாட்டி அந்த நாளையே எனது 37வது பிறந்த நாளாக நான் கொண்டாடுகிறேன். நேரம் ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் வேகமாக கொண்டாடிடலான்னுக்கிறேன். அடுத்தது வந்து உண்ணாமலை அப்போ எனக்கு 19 வயசில் என்ன சொன்னாங்க, நான் உண்ணாமலை அம்மா கிட்ட திரும்ப ஆர்கியூ பண்ணுறேன். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சினிமாவில் வர மாதிரி நீங்கள் ஒன்று வெளியில் வந்து நேராக பேசுகிறீங்க, என்கிட்ட என் மனசுக்குள்ளே தானே பேசுகிறீங்க. அப்போ இது என்னுடைய, அப்போ விவேகானந்தர்லாம் படிச்சுன்னு இருந்தேன். அப்போ ஒரு அதையெல்லாம் சொல்கிறார், மென்டல் கான்வர்சேஷன், சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்முடைய ஆசைகளையே நாம் வந்து இது மாதிரிலாம் இருக்குது, அது நான் எப்படி நம்புறது, நீங்கள் தான் பேசுகிறீங்க, நானே கூட பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன், அதையெல்லாம் எப்படியா நிரூபித்தாங்க. ஏன் தன் சன்னிதியில் முன்னால் நின்று உங்களுக்கு ஞானமும் வர ஒரு மண் வர போடா நீயே நினச்சிப்பாரு, நான் சொல்கிற மாதிரி முடியுதா பாருன்னாங்க. 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் போகிறேன்னா சொல்லவே முடியல. அப்போல்லாம் இவ்வளோ கூட்டம்லாம் இருக்காது, சொல்லவே முடியல. அதுதான் நான் சொல்கிறதுக்கான வித்தியாசம். ஆனாலும் நேராக பேசுவோம், நேராக தரிசனம் தருவோம். பின்னாலே ஆனால் ஞானம் வரணும், பக்குவம் வரணும். நம்மளே தரிசனம் பண்ணணும்னா அப்படியே புசுக்கு போனோம், ஒன்றும் அவங்களே யாரா நான் இறக்குறத ஒன்றுமே அவ்வளோதான், எனக்கு வந்து அப்படியே தரிசனம் காட்டிடான் அப்படின்னு ஒரு பாப்பம் வாதம் பண்ணி அப்படியே நின்று இந்த வந்து காட்டுவாங்களே, அதை போடுறேன்னு மண்ணுங்க, சுத்தம் முட்டாளுங்க. திருமூலர் சொன்னார் மூட பிராமணனுங்கன்னார், கரெக்டாக சொன்ன மூட பிராமணன். அப்போ தான் உண்ணாமலை சொன்ன, சரிதான் நீ சொல்கிறது, ஆனால் பின்னால் நீ ஞானியாகி நீ நேராக வருவாய், அப்பொழுது நேரிலே தரிசனம் தருவோம், அப்பொழுது நான் இப்பொழுது மனசுக்குள்ளே பேசுறதெல்லாம் உண்மை என்று நீ தெரிந்து கொள்வாயின்னு சொல்லி 19 வயசில் சொல்லி, அப்புறம் ஞானத்தை தேடி 29 வயசில் குருநாதரிடம் ஞான அனுபூதி சித்தி அடைந்து, அதுக்கு பிறகு காவியெல்லாம் போட்டு, சிவன் கொடுத்த காவி அது வேறு ஒன்றும் இல்லை, போட்டு நான் நீங்களாம் வந்த பொழுது, அதற்கு பிறகு ஒரு நாள் நான் திருவண்ணாமலை சென்றார். 39 வயதிலே அதிகாலையிலே அந்த சூரிய உதய நேரத்திலே அந்த திருவண்ணாமலையிலிருந்து அவர் அண்ணாமலையார் சுழன்றாடி வந்து தரிசனம் தந்து மீண்டும் மலையிலே சென்று மறைந்தார். அந்த நாளைத்தான் எனது 38வது பிறந்த நாளாக நான் உங்களோடு சேர்ந்து கொண்டு இங்கே கொண்டாடுகிறேன். அடுத்தது ஆவடி சிவபிரகாஷ் சுவாமிகளை நான் சந்தித்தது. அவரை சந்தித்து அவர் தாத்தாவின் நண்பர். இப்போ சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் இல்லை. அவருடைய குரு வந்து திருவள்ளம் கோணிக்கட்டி சுவாமிகள், ஜாதிலாம் இல்லை. அவர் வண்ணார் சமூகத்தை சேர்ந்தார்ப்பா, அவர் எனக்கு குருப்பா, இவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தார். அதில் தீக்கப்பட்டு காஞ்சிபுரம் சொல்கிறார். அப்படி சொன்னார். அதுக்கு பிறகு என் தந்தையார் வந்து அவர்கிட்ட கொண்டு போய் விட்டார். நான் கல்லூரி படிக்கும்போது எப்போ பார்த்தாலும் விவேகானந்தரை பற்றியே பேசினுக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் பொழுது அவங்களெல்லாம் இல்லற யோகியர்கள். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்மா, கல்யாணம் பண்ணி நீங்களாம் எப்படி சாமியார் அது மாதிரி இருந்துக்கிட்டோம்னாரு. அப்போ அவர் நான் போகும்போதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுல இருக்கிற நன்மை அதெல்லாம் சொல்லின்னே இருப்பார்.
அதுக்கு பிறகு ஒரு முறை போகும்போது எனது அனுபவத்தை அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது சாமி எனக்கு அப்படின்னு இறை அனுபவத்தை சொன்னேன். அவ்வளோ சந்தோஷப்பட்டார். அப்போ தான் முதல்ல அவர் சொன்னார், நீ திருமணத்தை கடந்து விட்டாய். 19 வயசில் உண்ணாமலை அம்மன் சொல்லியும் கேட்காத நான். அப்போ அவர் சொன்னது, அவர் திரும்பவும் நீ திருமணத்தை கடந்து விட்டாய், நீ திருமணம் செய்து கொள்ள, அவர் வாயாலே கல்யாணம் பண்ணிக்கு சொன்னது. ஆனால் நான் அதெல்லாம் சொல்லலைப்பா, அதில் நீ கடந்துட்ட உடனே நீ திருமணம்லாம் பண்ணால் திருமண வாழ்க்கை உனக்கு சுவைக்காது, துன்பமாக இருக்கும், அதனால் திருமணம் செய்து. அப்படி ஆவடி சாமியை சந்தித்த அந்த நாள், அதுக்கு பிறகு பல முறை அவரோடு சாயந்தரம் 8 மணிக்கு போவோம், 1 மணி வரையும் நான் பேசின்னு இருப்பார். அவங்க அப்பா அம்மா சுடுகாட்டில் அவங்க அப்பா அம்மாவுக்கு அன்னையும் பிதாவும் முன்னேறியதுன்னு கோயில் கண்டுக்கிறார். இன்னமும் அந்த கோயில் காட்ட விடாமல் ஒரு பாப்பாத்தி தடுத்து ஏற்று விட்டுறது. நான் இங்கேருந்து அன்பர்களுக்கு உதவி செய்து மெதுவாக கட்டுங்க, சண்டை போடாமல் பொறுமையாக கட்டி கொண்டு கிட்டத்தட்ட கட்டிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் சுதை வேலை தான் இருக்குது. அப்படி ஆவடி சிவபிரகாச சுவாமிகளை நான் சந்தித்து அவரோடு அளவலாவிய அந்த நாட்கள் மிகவும் மகிழ்ச்சியான நாட்கள், புனிதமான நாட்கள். அந்த நாளையே நான் எனது 39வது பிறந்த நாளாக உங்களோடு சேர்ந்து கொண்டாடுகிறேன். அடுத்தது நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், முதலில் சபரிமலை சென்ற பொழுது நான் உண்ணாமலை அம்மன் சந்நிதி எங்கே இருக்குன்னு தெரியாமல், நான் தனியாக தான் போவேன். இப்போ அன்பர்கள் எல்லாருக்கும் தெரியும், வளனூர் அன்பர்களுக்கு. அப்போது இங்கே கேட்குறேன், அங்கே மட்டும் சந்நிதி எங்கே இருக்குதுன்னு, அது தனி மலைங்கன்ட்டாங்க. முதல்ல கேட்குறான்னா அவனுக்கு விட சொல்லணும்ல, அதுலேயே ஒரு சின்னதாக மலையாக இருக்குது, அது தனியும். அங்கேயும் போய் நான் கிளம்பி வரும்பொழுது இங்கே எங்கெங்கே மஞ்சமாக சந்நிதி இருக்குதுன்ற அங்கே அவரு பேர், அவரும் அது தனி மலை சாமின்ட்டார். அவரும் ஓஹோ வேறு மலை எங்கேயோ இருக்கு பொழுது, அதனால் நம்ம எங்கடா பானா இப்போ முடியாது, நம்ம அடுத்த வாட்டி வரும்போது தான் மஞ்சமாதா தரிசனம்னு சொல்லிட்டு இறங்கிறதுக்காக நான் இறங்கு படித்தாங்க விட்டுட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். அப்போ தான் மஞ்சமாதா காத்துக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் வருவான் பையன்னு, நான் வரான் பார்க்காம திரும்பிடணுன்னா அவங்களுக்கு மனம் பதிச்சு கடகடன்னு இறங்கி போகாம்பற அப்படின்னு மஞ்சமாதா சொன்னேன். மனசுக்குள்ளே சொல்ல நேராக காதில் அவ்வளோ இனிமையான குரல் அது. அப்போ அதுக்கப்புறம் அந்த நிலை அம்மை நேராக பேசுவது நேராக கேட்கின்ற நிலை வந்துடுச்சு. முதல்ல மஞ்சமாதா போகாம்பற அப்படின்னாங்க. டேடே மஞ்சமாதா இங்கே தாண்டாகிறாங்கன்னு. அப்புறம் இன்னொரு சாமி, எங்கே மஞ்சமாதா சன்னிதி எங்கே சாமி இருக்குதுன்னா, தூரம் இருக்குது சாமி. அன்னையிலேருந்து இன்னும் 30-35 வருஷமாக அன்னை அவ்வளவு என்னை நான் தனிமையில் இன்னைக்கு கூட ரொம்ப நெகிழ்ச்சியாக மஞ்சமாதா நம்ம அவ்வளவு பாராட்டி சீராட்டி வளர்க்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். அம்மையினுடைய அந்த அன்பை நினச்சி இன்னமும் நான் உருகி கொண்டு இருக்கிறேன். அதனால் அந்த புகாம்பரன்னு சொல்லி தடுத்து தன்னை பார்க்க வச்சாங்கல்ல, அந்த நாளைத்தான் எனது 40வது நாளாக நான் உங்களோடு சேர்ந்து கொண்டு பிறந்த நாளாக கொண்டாடுகிறேன். அடுத்தது உங்களுக்கு தெரிந்தது தான், வளவனூர் வந்த பிறகு நான் சபரிமலை ரிசர்வேஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெயினில் ஏற நேரத்தில் ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்தா தயிர் கேட்டு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. ரொம்ப டயர்டாக போயிட்டு நான் வரல, டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டுங்கன்னு சொன்னேன். லட்சக்கணக்கில் குவியுது அங்கே இல்லை, அதுவும் கரணம் தப்புனா மரணம். சபரிமலை மொட்டா குடியும் கூட குடிக்க மாட்டேன். 40 நாள் மழை குடிச்சு தெளிச்சுன்னா, புலி அடிச்சுன்னா, அவ்வளோ ஸ்ட்ரிக்டான இடம், அவ்வளோ வராங்க. நான் ஒரு ஆள் போகலன்னா அவங்களுக்கு என்ன. ஆனால் உடனடியாக எனக்கு கனவிலே தோன்றி ஆங்கில மாத்திரை பேரை சொல்கிறாங்க. உடனே நான் அதை எழுதி உமாசங்கர்கிட்ட கொடுக்குறேன். அவர் வளனூர் நேஷனல் மெடிக்கலில் போய் வாங்கிட்டு வர இருக்குது அந்த மாத்திரை. அந்த மாத்திரையை சாப்பிட்றேன். அடுத்த அரை மணி நேரத்தில் ஃபுட் பாய்சன் எல்லாம் சரியாகி தெம்பு 4 மணி ட்ரெயின் எனக்கு ட்ரெயின் ஏற்றி டாட்டா காட்டி அனுப்புகிறாங்க. மஞ்சம் இது எங்கன்னா இருக்குதா, இது மஞ்சமாதா ஆங்கில மாத்திரை பேரை சொல்லி என்னை குணப்படுத்தி சபரி யாத்திரைக்கு வர வைக்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் புரியும், ஏதோ ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்குது. நம்ம பார்க்காம வந்தால் போகாத தடுத்து பார்க்க வைக்கிறாங்க. வர முடியலன்னா அந்த மாத்திரை பேர் சொல்கிறாங்க இருக்குது. அன்படிய மஞ்சமாதா அடியனுக்கு மாத்திரையின் பெயரை சொல்லி என்னை குணப்படுத்தி அருளி அந்த நாளையே 41வது பிறந்த நாளாக நான் உங்களோடு சேர்ந்து கொண்டாடுகிறேன். அடுத்தது ஐயப்பன் தமிழ் சொல்லி தந்த நாள். இன்னும் 30 வருஷமாக போத்தொட்டு ஒரு நாள் ஐயப்ப சுவாமிகள் நான் தரிசனம்லாம் முடிச்சுட்டு ரூமில் மதியம் அசந்தப்படுத்தேன். அப்போ தோன்றி ஐயப்பன் என்ன சொல்லி கொடுக்குறார். நான் அந்த தமிழெல்லாம் ஆர்வமாக இருக்கவே, அவரும் தமிழராக இருக்கவே, தேடப்படுகின்ற இறைவனை இறைவன் என்று அழைப்பதே சரியானது.
ஐயப்பன் சொல்லி தந்தா சரி. எனக்கு இது பாப்பா கிட்ட ஆலோசினேஷன் அவனை நீயா கூட இப்படி நினச்சிக்க, இந்த மாதிரி நினைக்க முடியுமா உன்னால்? உடனடியாக எழுந்து நம்ம அன்பர்கள் எல்லாரும் கூப்பிட்டு அவங்கவுங்க செல்லில் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னு அப்போவே சொல்கிறேன். ஐயப்பன் எனக்கு தமிழ் சொல்லி தந்தா. நம்ம இறைவன் சொல்கிறோம்ல, இறைவன் இறைவன், அது மாதிரி இறைவனை இறைவன் என்று சொல்வதே சரியான வித்யா. எங்கன்னா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் ஏற்கனவே. அப்புறம் தேவார பாடலாம் கண்டுபிடிச்சி எங்கள் ஒரு இடத்துல இறைவன் சம்மந்தர பாடுகிறாருங்களாம் காமிச்சாங்க. அதனால் அப்படி ஐயப்பன் அடியனுக்கு தமிழ் சொல்லி தந்த அந்த நாளையே 42வது நாள் பிறந்த நாளாக நான் உங்களோடு சேர்ந்து இன்று கொண்டாடுகிறேன். அடுத்தது ஒரு முறை நானும் கமல்சாமியும் அந்த மலைக்கு போயிட்டு வரும்போது அங்கே போகணும், சோட்டானிக்கரை பகவதி அம்மா போய் பார்த்துட்டு போகலாம் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மலைக்கு வரல, அப்போ வழியில் ஒரு ரயில் ஸ்டேஷனில் காத்திருந்தார். நான் தான் அப்போ சோட்டானிக்கரை அப்போது அவங்க வெயிட் பண்ணிக்கிறோம். அப்போது சாயங்காலம் 4 மணிக்கு கதவை திறக்கிறாங்க. அப்போ இவ்வளோ இடத்துல சோட்டானிக்கரை பகவதி அம்மன் அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. இது பாப்பானுக்கு தான் நம்ம பண்ணி 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 இப்படி வச்சாலும் அதை லொட்டு இதை லுஸ்குன்றான். கடவுளுங்களுக்கு நான் சொல்லாமலே தெரியுதுடா. அது எப்படி எனக்கு அதுதானே வேணும். அது இப்படி தான் குருநாதர் வளர்த்தாரு. கடவுளின் பார்வையில் தேரு உனக்கு அது போதும், மற்ற கமெண்ட்ஸ்லாம் பொருட்படுத்த. அவனுக்கு கடவுளை தெரியாதவன். அது மாதிரி திறந்த உடனே என்னுடைய முற்பிறவி ரமண மகரிஷி. ஆனால் அப்போ நான் வெளிப்படுத்தவே இல்லை யாருக்கிட்டையும். அப்போது கமல்சாமி கிட்ட சொல்ல ரமணர் இருந்தேன்னா சொல்லவே இல்லை. என்னத்துக்கு அதை போய் சொல்லுவானே ஆளு ஆனால் போட்டு ஆலோசுவான்ட்டு. குருநாதர் சொல்ல தொட்டு தான் 40-45 வயசில் நான் சொன்னேன், முற்பிறவி தெரிந்து சொல்லாமல் இருக்கக்கூடாது, சொல்லணுன்னார். ஆனால் அவங்களுக்கு தெரியுது. சோட்டானிக்கரை பகவதி அம்மை திறந்த உடனே இவ்வளோ உயரத்தில் அமர்ந்த கோலத்தில் அந்த கோபுர வாசலில் மகரிஷி வரணும், நான் என்ன செய்து தரணும்? மலையாளத்தில் ஒன்று போதாது, இதில் ஒன்று போதாது. ஒரு அனுபவம் இருந்தாலே செத்தே போயிடலாம், அதோட வாழ்க்கையின் பயணம் முடிஞ்சுடுத்துன்னு உங்களோடு சேர்ந்து கொண்டு நான் அப்படி சோட்டானிக்கரை பகவதி அம்மை என்னை வரவேற்ற அந்த நாளையே 43வது பிறந்த நாளாக நான் கொண்டாடி கொண்டிருக்கிறேன். வயசாகினே போது, எனக்கு அடுத்தது 44 வயசாக போது. எங்களோட சேர்ந்து நீங்கள் கொண்டாடி தான் ஆகணும். அடுத்தது சமயபுரம் மாரியம்மன் உயிரோடு அமர்ந்து தரிசனம் தந்த அந்த அனுபவத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அது முதல்ல போகிறேன், எனக்கு தெரியாது அப்படி ஒரு சிலை இருக்குதுன்னு. ஆனால் உயிரோடு உட்காந்துருக்கு. அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் என்ன உயிரோடு நான் அம்மா உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது, உட்காந்து கூடக்கிறவங்களாம் தெரியல. கூடக்கிறவங்களாம் இப்போ இருக்கிற அந்த வர்ணம் பூசினா அந்த உருவம் தெரியுது. எனக்கு நிஜத்தில் உட்காந்து தரிசனத்து தான். அடுத்த வருஷம் பார்த்தா எனக்கு இது தெரியுது. என்னது இது, என் சிலை மாற்றிட்டாங்களான்னு கேட்குறான். இல்லை அது எப்பவுமே இங்கே தான் இருக்குதுன்றது. அங்கே இருக்கிற உயிரோடு நமக்கு தரிசனம் தந்துட்டு கம்முன்னு இருக்கிறாங்க பார். அப்படி சமயபுரம் மாரியம்மன் எனக்கு உயிரோடு அமர்ந்து தரிசனம் தந்த அந்த நாளையே 44வது பிறந்த நாளாக நான் உங்களோடு சேர்ந்து கொண்டு கொண்டாடுகிறேன். கொஞ்சம் சிரமத்தை பொருட்படுத்தாதீங்க, லேட் ஆச்சுன்னா கூட என் கூட சேர்ந்து இந்த புனிதமான பிறந்த நாட்களை எல்லாம் கலந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு சென்னையிலே நான் சொன்னது தான், கவிதை எழுதினேன். உன் கவிதை இலக்கணம் இல்லைன்னு எங்கள் வீட்டில் தங்கியிருந்தேன். அப்பா ஒரு பெரிய துறவியை தங்க வச்சுருந்தார், புலவர். அவர் கவிதை நல்லா எழுதுகிற, அதில் உனக்கு இலக்கணம் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் மந்தவெளியில் கமல்சாமி கூட தங்கியிருந்தபோது இந்த இலக்கணம் படிக்கிறேன். ராமகிருஷ்ண மடத்தில் போயிட்டு என்னடா இந்த வயசில் இலக்கணம் படித்து நம்மக்கடா தேர போகிறேன். அப்போ தான் முதலாக அம்மை நேரில் பேசியது. அப்போ தான் ஒரு 11 மணிக்கு அப்படியே ஒரு சமாதி நிலை மாதிரி வருது. அப்போ அம்மை அமர்ந்த கோலத்தில் பரிவார தேவதைகளோடு நேரடியாக பேசினாங்க. அந்த குரல் அவ்வளோ இனிமையான குரல். நீ இலக்கணம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ காளிதாசனாக இருந்தாய், இன்று நினைத்தாலும் முன்னால் காவியம் படைக்க முடியும்னு சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் நான் எழுதிய குருநாதன் மேலே எழுதிய ஒரு 10 கவிதையில் இது பின்னால் வச்சுருக்கிறேன். அதில் இந்த சினிமாவில் காட்டாங்களா ரொபாட்டிக் ரீடிங், புத்தகத்தை படிக்காமலே அப்படியே படிக்கிறதுல ரொபாட்டை, அந்த மாதிரி அதை படிச்சுட்டு அதில் ஒரு கவிதை எழுதி இப்போ தற்செயலாக ஒரு தாசுமார் அந்த கவிதையை பிரிண்ட் போட்டு இன்றைக்கி இதை மாட்டியிருக்கிறாங்க. அதை படிங்க. அதில் அதில் 1, 2, 3, 4வது வரி இருக்குது பாருங்கள். கண்ணப்பன் பெற்ற ஒரு காட்டெறிவை யான் பெறவே என்னப்பன் என்னை இங்கின்று ஓக்கின்றான், சொன்னப்பல் தப்பாமல் சோதி நலம் யான் பெறவே சின்னப்பல் தந்து உளம் சேர்ந்து கழிக்கின்றான். அந்த கவிதையில் என்னை இங்கின்றுன்னு வருதில்ல, அம்மா அதை படிச்சுட்டு கவிதை நல்லா இருக்குது, என்னை இங்கின்று சமநிலையான்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு சொன்னது தான், நான் கமல்சாமிக்கு பெரிய ஒரு இலக்கண புத்தகம் கொண்டு வரார். அதில் நான் பிரிக்கிறேன். அவ்வளோ பெரிய புத்தகத்தை திறந்தவுடன்
ஒரு கவிதையில் கடுமை, மென்மை, இடைப்பட்ட நிலை இந்த மூன்றும் சமமாக விரவி வந்தால் அந்த கவிதை சமநிலை இலக்கணத்தில் உள்ளது என்று பொருள் இருக்குது. உண்மையிலே இலக்கணம் இருக்குது, அந்த ஆழ்ந்த இலக்கணத்தில் உன் கவிதை இருக்குது. நீ இலக்கணம் படிக்க வேண்டாம், நீ எழுதும் கவிதைகள் எல்லாமே இலக்கண கவிதைகள் தான். ஏற்கனவே காளிதாசனாக இருந்தாய், இன்று நினைத்தாலும் முன்னால் காவியம் படைக்க முடியும்னு சொல்லி மறைஞ்சாங்கல்ல, அந்த நாளைத்தான் எனது 45வது பிறந்த நாளாக நான் உங்களோடு சேர்ந்து கொண்டு கொண்டாடுகிறேன். அடுத்தது உங்களுக்கு தெரிந்தது தான் நடராஜர் அபிஷேக கைங்கிறது. எப்படி குருநாதர் கூட இருக்கிறவங்க திருவெளிச்சி கோயிலில் நல்லா பிக்கப் ஆகிட்டோன்னே அதை எப்படி கெடுத்தாங்கன்றதும், அதனால் நான் அப்செட் ஆகியிருந்ததும். அந்த நேரம் மகா சரஸ்வதி மேற்கு பக்கம் வானிலை வெளியே நான் ஒரு 3 மாதம் ரொம்ப இதுவாக இருந்தேன். அந்த டயத்தில் தான் இயேசுபிரான் சந்தித்து சென்ட் பீட்டர் சம்பந்தம் வந்தது. சினிமா படம் போல காமிச்சார், வார்த்தையில் சொல்ல காண்பித்து எழுந்திரு, இதற்காக வருத்தப்பட அவர்கள் தானே தவிர நீ இல்லைன்னு சொல்லி உணர்த்தினார். அன்னை சரஸ்வதி தேவியும் கையப்படி வச்சுக்கிட்டு ஏனென்று கேட்பேன் நானே எனக்கு வாக்கு கோவம் வந்துச்சு அவங்களுக்கு. அவன் என்ன செஞ்சான், எதுக்காக அதை கேட்டீங்க, நான் கேட்பேன், எப்படி அம்மா கேட்க போகிறாங்கன்னு நினச்சின்னு இருந்தேன். கரெக்டாக அடுத்த ஆருத்ரா தரிசன நாள் வருகிறது. அது கிறிஸ்மஸுக்கு மறுநாள் டிசம்பர் 26 குருநாதரை குறிப்பிட்டு கொண்டு அவர்கள் வெளிச்சி கோயிலுக்கு காரில் வராங்க. 2 மணி நேரம் முன்னாலேயே இந்தோனேஷியா கடலில் அந்த அன்னையின் சாபை இறங்கி கலக்கி சுனாமி மெரினா பீச்சில் சாமி கரும்போது அடித்து திருப்பி அமிச்சு கேட்டாங்களா, ஏனென்று கேட்டு நானேன்னு கேட்டாங்க. ஏன் அவன் என்ன செஞ்சான், அவ்வளோ வருத்தப்பட வேண்டியதில்லை. அப்படி அன்னை எனக்காக ஏனென்று கேட்பேன் நானேன் சீரி அருளி அந்த நாளைத்தான் உங்களுக்கோடு நான் 46வது பிறந்த நாளாக நான் கொண்டாடுகிறேன். யாருக்குன்னா போர் அடிச்சுன்னா சொல்லுங்கள் சாமி போய் நகுதுன்னு. டைம் தான் ஆயிடுச்சுன்னா சரி. நான் அப்போல்லாம் நைட்லாம் கண்ணு முடிச்சு நிறைய சினிமாலாம் பார்க்குறீங்களே, அது ஒரு நாள் இதை பார்த்துங்க என்ன அடுத்தவாட்டி கேர்ஃபுல்லாக வாங்க அப்படின்னா போட மாட்டி போகும்போது அப்படின்னு வேறு வழி கிடையாது. எப்படி 66 வயசாக வர நான் 45 வயசோடு எப்படி நிற்கிறது, மீதி 25 வயசு இருக்குது இல்லை. ரைட்டு. அடுத்தது அப்போ தான் முருகப்பெருமானும் கனவிலே தோன்றி தீவிர பயிற்சி செய்யாதே. நான் அப்போ சமாதி அடையலான்னு முடிவு பண்ணிட்டேன். உட்காந்து யோக முறையிலே நம்ம உயிரை பிரிச்சுன்னு கபாலத்தொழிலே நம்ம போயிடலான்னு பயிற்சி பண்ணி இங்கே தான். அப்போ தான் முருகப்பெருமான் செஞ்சு தீவிர பயிற்சி செய்யாதே, செஞ்சால் நீ உடனடியாக மேலே வந்துடுவேன். ஏற்கனவே நான் சொல்கிறது கேட்காம அருணகிரி இப்படி தான் என் கூட கலந்துட்டான், நீயாவது நான் சொல்கிறது கேள்வி எல்லாத்தையும் குறைச்சிக்கணும், செய்ய வேண்டிய பணி நிறைய இருக்கிறதுன்னு சொல்லி நான் அந்த பயிற்சி குறைக்க சொல்லி முருகப்பெருமான் எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேசினார். அந்த முருகப்பெருமானோடு பேசி அருளி என்னை இப்போ நார்மலாக இருக்கிற இந்த நிலை கொண்டு வந்தார் இல்லையா. அதனால் அந்த நாளை நான் எனது 47வது பிறந்த நாளாக உங்களோடு சேர்ந்து கொண்டு இங்கே கொண்டாடுகிறேன். அடுத்தது 48வது பிறந்த நாள். அப்போதான் இயேசுபிரான் சந்தித்தார்னு சொன்ன இல்லையா. நீ சென்ட் பீட்டராக இருந்தால் சம்பந்தர் எப்படி சினிமா படம் போல் காட்டினார், எப்படி சென்ட் பீட்டராக இருந்தால் அப்புறம் 600 ஆண்டுகள் எப்படி மேகமண்டலத்தில் அவரோடு நான் சுற்றி கொண்டிருந்தேன். இதெல்லாம் யூடியூப் வீடியத்தில் சென்ட் பீட்டர் ஆயாம் CS தாசசாமி அப்படின்னு இருக்கும், ஃபஸ்ட்டு பார்ட் 1ன்னு இருக்கும். அதில் பாருங்கள், தெளிவாக எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நேரம் இல்லை. அப்படி இயேசுபிரானை சிந்தித்து நெவர் மெட் சச் எ பர்சன் இன் மை லைஃப்னு சொன்னார். அன்றைக்கி கூட சொல்ல, அதுக்கு பிறகும் கூட நான் எந்த இதையும் விடாமல் சிவ பூஜையும் யாரையுமே எப்படி விட முடியும், எல்லாமே எனக்கு வழி காட்டுறாங்க. அதுக்கு பிறகு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த மதவாதம் செய்யாமல், நான் இயேசு செஞ்சுட்டாரு இனிமேல் நான் கிறிஸ்டியன் நான் தான் செஞ்சு போயிட்டுன்னு போயிருக்கலாம்ல, அப்படி போகாமல் அப்படியே மொத்தமாக எடுத்துன்னு வரேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்போ அவர் சொன்ன வார்த்தை தான், ஐ ஹவ் நெவர் மெட் சச் எ பர்சன் இன் மை லைஃப். அதுதான் இயேசுபிரானுடைய சேனையை வச்சு சொல்லியே 10 வருஷம் நான் இயேசு இதெல்லாம் வைக்கல. ஐ எம் வெயிட்டிங்னார். ஒரு நாள் அடடா நம்ம தப்பு பண்ணுறோன்ட்டு அப்புறம் தான் இயேசு வச்சு அவர் சொன்னது எழுதி. இப்படி இயேசுபிரான் எனக்கு ஆசீர்வதித்த அந்த நாளையே நான் எனது 48வது பிறந்த நாளாக உங்களோடு சேர்ந்து கொண்டு கொண்டாடுகிறேன். அதுதான் அந்த 49வது பிறந்த நாளாகும். அது சென்ட் பீட்டராக இருந்து நீ சம்பதானே வந்தான்னு சொன்னார் இல்லையா. அதை நான் அது ஒரு நாள் சொன்னார். ஐ ஹவ் நெவர் மெட் சச் எ பர்சன் இன் மை லைஃப், அது ஒரு நாள் சொன்னார். அது ஒரு 48வது பிறந்த நாளாகும். இது இன்னொன்றை 49வது பிறந்த நாளாகும். நான் உங்களோடு சேர்ந்து கொண்டு அதை கொண்டாடுகிறேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு சொன்னேன், நான் இங்கே மேட்டில் தவத்தில் இருந்த பொழுது வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. வெளி என்றால் ஆகாயம், அப்போனா ஆகாயத்திற்குள் ஆகாயம் இருக்குது இல்லையா. சித்தர்கள் சொல்கிறாங்களே,
இன்று வருமோ நாளைக்கே தான் வருமோ மற்றும் என்று வருமோ அறியேன் எங்கோவே துஞ்சு மலை வெம்மாயையற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம். அப்போ அந்த வெளிக்குள் வெளி என்றால் ஆகாயத்திற்காக. அப்படி புத்தர் பெருமான் அந்த ஒரு ஆகாயத்திலே இருக்கிற அவரே சொல்லிட்டு போயிரு தம்மபத பாடத்தில், பிராமணால் கெடுக்கப்படாத தம்மபத பாடம். அதில் நிர்வாண பெற்றை அடைந்தவன் அழிவதில்லை, நிர்வாண நாட்டிலே அழியாமல் வாழ்கிறான்னு சொல்லிட்டு போனார். அப்போ எனக்கு இங்கே தாவத்தில் இருந்தபொழுது அந்த இடத்துக்கு என்னை வரவழைத்து அவரும் வெளிப்பட்டு எனக்கு செய்து வைத்த உபதேசம்தான் அன்பு காட்டி வெல்வாய், கருணை காட்டி வெல்வாய், இரக்கம் காட்டி வெல்வாய். அப்படி இங்கே புத்தர் இதில் வச்சு அங்கே எழுதி போட்டிருக்கிறோம். புத்தர் பாடங்கள் தான் எடுப்பேன். இப்போ புத்தர் மண்டபம் கட்டின்னு இருக்கிறதோட்டு அது கம்ப்ளீட் பண்ணோன்னு உங்களுக்கு அங்கே இது பண்ணால் தொடர்ந்து வரவங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்படி புத்தர் பெருமானிடம் நான் நேரிலே உபதேசம் பெற்ற அந்த நாளையே நான் உங்களோடு சேர்ந்து கொண்டு எனது 50வது பிறந்த நாளாக கொண்டாடுகிறேன். அடுத்தது ஆஞ்சநேயர் சொன்னது தான். இங்கே ஒரு தடங்கள் ஒருத்தர் கொல்ல வரான்னு புத்தர் எனக்கு சொல்ல போய் நம்ம அன்பர்கிட்ட யார் என்ன கொல்ல வர, இங்கே யார் சமயம் அவ்வளோ பெரிய எதிரிகிறான் எனக்குன்னு தெரியல. இப்போ ஒரு வாரம் அங்கே தங்குறேன். அதுக்கு பிறகு திரும்ப புத்தர் நீ இங்கேருந்து நகரலைன்னா என்னால் காப்பாற்ற முடியாதுன்றார். அப்போ தான் இங்கே வரேன். வேறு இடம் இருக்குதான் நம்ம அன்பர்கள்கிட்ட கேட்டால் அற்புசிம்பாலம் கேட்டால் இது மாதிரி ஒரு மேடு இருக்குது சாமி, நீங்கள் அங்கே வந்துடுறீங்களா, சும்மா ஒரு கொட்டா மூட்டை போடுங்கன்னு அங்கே நகர்ந்து வரேன். ஆனால் அன்னைக்கு அன்னை இரவே கொலை பண்ணுறதுக்கு வரேன். அற்புசிம்பாலம் பையன்தான். அது ரீசன் அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. நான் இல்லைன்னு அந்த கொட்டாயை பிசை வெட்டி வாய்க்கால் செதிர வச்சுட்டு போயிட்டேன். அப்போ தான் அற்புசியமால மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி வந்தது. சாமியாரை ஒரு மிகப்பெரிய சக்தி காப்பாற்றின்னு இருக்குது என்று நிரூபணமாக ஆச்சு. அதுக்கு பிறகு வளவனூர் அன்பர்கள் திரும்ப வளவனூருக்கு கூட்டு போயிட்டாங்க. நீங்கள் சாமியார், நீங்கள் மகான், நீங்கள் கம்முன்னு இருப்பீங்க, எங்களால் அங்கே நிம்மதியாக இருக்க முடியல, எப்போ என்ன போயிட்டோம் இந்த மாதிரிலாம் பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு பையெல்லாம் எடுத்து வச்சு இந்த மொபைலில் திரும்ப கூட்டு போயிட்டேன். ஒரு வருஷம் விடவே இல்லை, அங்கேயே இருந்தேன். அப்போ தான் ஆஞ்சநேயர் கனவிலே தோன்றி உரம் மூட்டையிலோ உரம் வரும், உரம் உள்ளத்திலோ வர வேண்டும். அப்போ தான் சொன்ன ஆஞ்சநேயர் சொன்ன கரெக்டாக காப்பாற்றிட்டாங்க பெரியவங்க. அப்புறம் தானே நீங்கள் என்னை கூட்டின்னு வந்தீங்க. அப்போ இது போல் இனிமேல் காப்பாற்றுவாங்கன்ற எனக்கு உரம் வரணுன்றார் ஆஞ்சநேயர். ஆனால் நான் திரும்ப இங்கேயே போகிறேன். நான் வச்ச ஆர்குமெண்ட்டை ஒத்துக்கின்னு அதுக்கப்புறம் திரும்ப இங்கே கொண்டு வந்து விட்டாங்க. இன்னைக்கு இங்கே இருக்கிறேன். அப்படி ஆஞ்சநேயர் பெருமான் எனக்கு கனவிலே தோன்றி எனக்கு கூறிய அருளி அந்த நாளையே எனது 51வது பிறந்த நாளாக நான் கொண்டாடுகிறேன். இந்த கொடுக்குறது கூரையை பிச்சுன்னு கொட்டுன்றாங்க மாதிரி எனக்கு கொட்டுது பாரு அவ்வளோ அனுபவங்கள். அது பிறகு உங்களுக்கு தெரிந்தது தான் சுயம்பு ஆஞ்சநேயர் வெளிப்படுத்தாமல் இன்று வரை இருக்கிறேன். அப்போ அவரை அனைவரும் தரிசனம் செய்ய வேண்டும் நான் ஒரு மாதிரி கேட்டதுக்கு 10 வருஷம் கழிச்சு அப்போ அவர் என்னை கேட்ட கேள்வி, நேரிலே அவர் கேட்ட கேள்வி, காணுகின்ற தீ காணும் கடவுளை அறியுமா, காணவரும் பக்தர்கள் அனைவரும் பக்தர்கள் ஆகுமா, நீ பக்தன்டா நான் உனக்காக வந்தேன், பக்தன்ற பேரில் அவ்வளோ கூட்டம் வரும், வந்தாலும் அவங்களுக்கு பக்தர்கள் ஆகுமா, அந்த கருவறையில் தீ தான் கடவுளை காட்டுது, கற்பூர ஜோதியில் கடவுளை காட்டுறான், ஆனால் அந்த தீக்கு இது கடவுள்னு தெரியுமா, சொல்லின்னு செல்வம் பாரு ஆஞ்சநேயருடைய அந்த சொல்லில் அவ்வளோ பொருள். அப்படி எனக்கு அதுக்கு பிறகும் 10 வருஷம் கழிச்சு தான் ஓரளவு மாடரேட்டாக ராமர் பிறந்த நாள்லேயும் ஆஞ்சநேயர் பிறந்த நாள்லேயும் நான் அது எளிதாக அளவுப்பட யாரும் பிரபலப்படுத்தாதீங்கன்னு சொல்லி வச்சுக்கிறேன். அப்படி எனக்கு ஆஞ்சநேயர் கேட்ட அந்த நாளைத்தான் நான் உங்களோடு சேர்ந்து எனது 52வது பிறந்த நாளாக கொண்டாடுகிறேன். அடுத்தது, உனக்காக இதை பூமியில் இறக்கி வைக்கிறேன். அண்ணன் ஊரில் இருந்தப்போ அப்போ காவியெல்லாம் போடல, சீதா பிராட்டி கனவிலே தோன்றி அவங்க கையில் 3 அடுக்கு குடியில் இவ்வளோ பெருசாக தான் இருக்குது. அப்போ அவ்வளோ பெரிய ரொம்ப நெடு கனவில் அது உனக்காக இதை நான் பூமியிலே இறக்கி வைத்தாங்க. இவ்வளோ வருஷம் கழிச்சு பார்த்தா அது அன்னைக்கு அவங்க அந்த கனவில் காட்ட அதே காட்சி இந்த இடத்துல 3 அடுக்கு குடியில் 3வது அடுக்கு மேலே வருது. அந்த அளவுக்கு அவருடைய அன்பு அருளை பெற்றுவேன். என்ன போய் இந்த பிராமண அமைப்புகள் கொலை செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணலாமா சொல், எவ்வளோ பெரிய பாவம் இல்லாது செய்கிறார்கள். பாவிகளோடு சேராதீர்கள். நம்ம கடவுள் எல்லாம் உண்மை, அந்த கடவுளை வைத்து பாப்பான விளையாடுற கேம் வஞ்சிக கேம், அது அடியார்களே கொலை செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு பாவம் முத்தி போன பாவிகள் போவாதீங்க. அப்படி உனக்காக இதை பூமியில் இறக்கி வைக்கிறேன் சீதா பிராட்டி எனக்கு அருள் செய்த அந்த நாளையே எனது 53வது பிறந்த நாளாக நான் உங்களோடு சேர்ந்து கொண்டு கொண்டாடுகிறேன். பரவாயில்ல, கிட்ட இன்னும் 10 வருஷம்தான் 10 வயசு
அடுத்தது உங்களுக்கு தெரிந்ததான், நேரில் கடவுள் பேசுகிறார்கள்ன்றது எல்லாமே மகான்கள் கூட. இப்போ பாரு, பிரம்மேந்திர பிராமணர் தான், ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிராமணர் தான். எனக்காண்டி பிராமண வேஷம்னு இருந்ததுன்னு சொன்னால் நான் எப்படி எனக்கு இவ்வளோ பேர் அருள் செய்வாங்க. அப்போ அவங்க ஒரு முறை அங்கே வளர்லூர் இருந்தப்போ ஒரு அன்பர் இவங்க 3 பேர் ஃபோட்டோவும் கொடுத்தாங்க. ராமகிருஷ்ணர், சாராதேவி, விவேகானந்தர். இவங்களை பற்றியெல்லாம் பேசுகிறீங்களா சாமி, இதை வச்சுங்க. அப்போ அதை மாட்டிட்டு இப்படி திரும்புகிறேன். பின்னால் சாராதேவியார் குரல் இப்படி எப்படி மஞ்சமாக தான் நேராக பேசினாங்களோ, எப்படி சரஸ்வதி தேவி நேராக பேசினாங்களோ, அதே போல் நேராக என்ன சொன்னாங்கன்னா, ஃபியர் நாட் மை சைல்டுன்னு. அப்படி சாரதா தேவியார் எனக்கு அருள் செய்து, பாப்பாத்திங்கெல்லாம் திட்டுதில்ல, அவங்களும் பிராமணம் அவங்களும் பிராமணம்னா, இப்போ தொப்புள் காட்டின்னு நடுகிற பாப்பாத்தி நடிகையும் இவங்களும் ஒரே ரேஞ்சில் தட்டில் வச்சு நிறுத்துறதா? நான் அப்பப்போ சொல்கிறேன், இந்த கேவலமானதுங்களையும் உயர்வான ஒன்றா அப்போ தான்டா அவங்கள கேவலப்படுத்துறதா அர்த்தம். பிரி, உயர்வானங்களை மதி, கேவலமானது கேவலம்னு சொல்லு. அப்போ தான் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை உண்மையான மரியாதையாக இருக்கும். அதனால் 54வது பிறந்த நாளாக அந்த நாளை நான் உங்களோடு சேர்ந்து கொண்டு நான் கொண்டாடுகிறேன். அடுத்தது 55வது பிறந்த நாள். அதே மாதிரி அண்ணனூரில் இருந்த பொழுது ஒரு நாள் கனவிலே, அப்போ காவிலாம் போடல, ஷிரடி சாய்பாபா கனவில் தோன்றி அவரோட ஆசீர்வாதம் கேட்குறேன். உனக்கு என்னப்பா உன் பேரில் காலேஜெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சார். நானும் ரொம்ப நாளாக நினச்சின்னு இருந்தேன், நம்ம தாசசாமின்ற பேரில் எங்கள் பின்னால் வரும்பொழுது அப்படின்னு நினச்சிருந்தேன். திடீர்னு ஒரு பையன் சொன்னான், சாமி வந்துச்சு சாமி எப்போன்னு. என்னப்பான்னு? அந்த அண்ணனூரில் கேம்ப் டோனைக்கலா ரோடுன்னு இருக்கும், ரெடிப்பாளையம். அது அந்த ஆவடி டு அந்த ரோட்டில் தான் எங்கள் வீடு இருக்குது. அந்த ரோடில் சென்ட் பீட்டர் காலேஜ் வந்துடுச்சு. ஆஹா, சென்ட் பீட்டர் தான் சொல்லிக்கிறவங்க பேரில் காலேஜ் அந்த ரோட்டில் தான் இருக்குது இன்றைக்கும். சென்ட் பீட்டர் நம்ம அன்பர்கள் கூட அங்கே வேலை செய்கிறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க, ப்ரொஃபஸரெல்லாம் இருக்கிறாங்க. அதனால் ஷிரடி சாய்பாபா எனக்கு அருள் செய்த அந்த நாளையே நான் எனது 55வது பிறந்த நாளாக உங்களோடு சேர்ந்து கொண்டு நான் கொண்டாடுகிறேன். இன்னும் கொஞ்சம்தான் வைப்பேன். அப்புறம் இதே வார்த்தை எப்படி முதலாக நான் கண்ணப்ப குருநாதர் சொன்னாரோ அதே வார்த்தையை குருநாதர்லாம் மறைந்த பிறகு அதே மாதிரி கும்பகோணம் இதில் போய் நான் சொன்னேன்ல, அம்பியவள்ளி தயார் விஷயத்திலே, அப்போது முதல்ல 4 மணிக்கு திறக்கிறாங்க. அப்போ நாங்கள் வெளியில் வெயிட் பண்ணுறோம். திறந்த உடனே எனக்கு தெரியவே தெரியாது வராக சுவாமி. திறந்த உடனே பார்த்த உடனே வராக சுவாமி டக்குன்னு ஏதோ காணாத கண்ட மாதிரி இன்னைக்கு குருநாதர் சொன்னார்ல அதே வார்த்தை, ஒன்று நீயா இங்கே தான் இருக்கிறியா, நான் உன்னை எங்கெல்லாம் தேடின்னு இருந்தேன். பூவராக சாமி சொல்லணும் சார் உங்களுக்கு, நீங்கள் அதை சேலஞ்சாகவே யார்கிட்ட சொல்லுங்கள். பூவராக சாமி உன்னை தேடினே நீயா அப்படின்றாங்க. அதற்கு பிறகு தான் அம்புவள்ளி தயார் தனித்து வந்தபோது பூவராக சாமி இப்படி சொல்கிறாருன்னா அப்போ இவர் எவ்வளோ கிரேட்டுன்ட்டு தான் இவரை போய் தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லி விசுத்திலேயே மாத்தர்லி காட்டினாங்க. அப்படி பூவராக சுவாமி முதலாக என்னிடம் உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டிருந்தேன், நீங்கள் தான் இருக்கிறாயா அப்படின்னு கேட்டார் இல்லையா. அந்த நாளையே எனது 56வது பிறந்த நாளாக நான் உங்களோடு சேர்ந்து கொண்டு இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு பல முறை மாலைக்கு போயிருக்கிறேன் இல்லையா. அப்போ ஒரு முறை சென்ற பொழுது அந்த ஏறு தேங்காய் படி அடிக்கிற வள்ளிகடுத்த சாமி அங்கே இருக்கும். பேர்லாம் கூட நான் பார்க்குறது கிடையாது. எப்போ போயிடுறது இதெல்லாம் இவங்களெல்லாம் பார்க்குறதே கூட கிடையாது. ஆனால் அடித்தோடனே அவர் இந்த பக்கம் இருக்கிற கருப்பாயி அம்மா கிட்ட சொல்கிறத கேட்டேன் நான். இவர் பெயர் தாசர் சாமி, இவர் ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறார். உடனே அந்த பக்கம் நான் 18ஆம் படி கருப்புசாமி தான் இருக்குதுன்னு நினச்சிருந்தேன். கிட்டே போய் பார்த்தே கிடையாது. ஆனால் அப்போ தான் பெண் தெய்வம் குரல் கேட்டுது. அடடா இங்கே ஒரு பெண் தெய்வம் இருக்குதான்னு. அதுக்கப்புறம் தான் போயிட்டு வரும்போது அங்கே போய் புத்தி பார்க்குறேன், கருப்பசாமி கருப்பாயி அம்மா 2 சிலைக்குது அங்கே இறங்கப்படியாண்டா. ஆஹா, கருப்பாயி அம்மா பதில் சொல்கிறாங்க அவருக்கு. ஓ அப்படியா, அப்படியானால் நாம் இவரை காப்பாற்றி விடலாம். அவங்க எப்படி அந்த இடத்துல அப்போ காப்பாற்றினாங்க, இந்த மலை யாத்திரையும் போதும் எப்படி அந்த இறங்கும்போது தள்ளி விட இருந்த அந்த பாப்பாரை அசாசின்கிட்ட எப்படி காப்பாற்றினாங்க. ஏன்னா அவங்களுக்கு விளக்கம் சொல்லணுமா என்ன. அப்படி அவர்கள் பேசி அருளிய அந்த நாளையே எனது 57வது பிறந்த நாளாக நான் அவங்க காப்பாற்றி இல்லைன்னா நான் 57, 60, 66 கொண்டாட முடியுமா. அதனால தான் அந்த நாளையெல்லாம் எனது பிறந்த நாளாக நான் உங்களோடு சேர்ந்து கொண்டாடுகிறேன். என்ன கொஞ்சம் லேட்டாக கொண்டாடுறேன், வேறு வழியில் வயசாகிடு என்னால்
சுறுசுறுப்பாக கிளம்பி ஒரு 6 மணிலேருந்து அதை கொண்டாடி இருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும். இருந்தாலும் த்ரில்லிங்காக கொண்டாடலாம். அந்த மாதிரி அந்த அம்மை கேட்டாங்க இல்லையா, கருப்பாய் அம்மா, ஓ அப்படியா, அப்படியானால் நாம் இவரை காப்பாற்றி விடலாம். அந்த நாளை நான் எனது 58வது பிறந்த நாளாக உங்களோடு சேர்ந்து கொண்டு கொண்டாடுகிறேன். அடுத்தது மீனாட்சி அம்மை. இப்போ இதெல்லாம் இருக்கவே ஒரு பையன் வந்து கேட்டான், சாமி நான் ஒரு லாட்ரி சீட் வாங்கிறேன் சாமி, நீங்கள் சொன்னால் அதில் 1 கோடி விழும் சாமி, 1 கோடி விழும் சொல்லுங்கள் சாமின்ட்டான். என்னடா இதான் ட்ராபேக். அந்த கடவுளோட இதெல்லாம் சொன்ன உடனே கட்டக்கட்ட இப்படி வந்து அப்படியே சொல்லி அவருக்கு 1 கோடி விழணுமா. நான் சொன்னேன், எப்பா 1 கோடி உனக்கு விழணும் நான் சொன்னேன், நானே அந்த லாட்ரி சீட்டை வாங்கியிருக்க மாட்டேன்னா அப்படி கேட்டால் அவன் ஓடியா போயிட்டான். ஆனால் அதுலேயும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் 59 அது முதல்ல நான் சபரிமலை சென்று அம்மை போகாமல் வரேன்னு சொல்லி அவங்கள பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறேன். மீனாட்சி அம்மை அருள் செய்து மதுரையில் வந்து அப்போது மொத்தமே ஒரே ட்ரெயின் தான் ஒரு நாளைக்கு, ஃபுல்லாக ரிசர்வேஷன் ஃபுல்லு, டிக்கெட் மட்டும் வாங்கிட்டேன். அங்கே இருக்கிற விநாயக பெருமானுடைய சன்னிதியில் உட்காந்து மாலை பிரேயர் செய்கிறேன். ஆனால் அப்போ தான் நெடுன்னு மீனாட்சி அம்மை சுந்தரேஸ்வர் 2 பேரும் எனக்கு தரிசனம் கொடுத்து, இதை பாரு நம்ம அங்கே பார்க்காத போகிறேன், என்ன பார்க்காத போகிறேன், இங்கே இவங்கள பார்க்காதே திரும்புகிறேன். உடனே மீனாட்சி அம்மை சுந்தரேஸ்வரர் திருமண கோலத்தில் எனக்கு தரிசனம் தந்தார். காணும் பொங்கல் என்று அதை நான் கொண்டாடுகிறோம். இங்கே திருமண கோலம் அன்றைக்கி தான், இவங்க சித்திரை திருமணம் அப்புறமா பார்த்தா ஹிஸ்ட்ரியாக அப்படி சொல்லுது. அவங்களுக்கு வந்து இந்தியில் திருமணம், அது அப்புறமா மாற்றிட்டாங்க. கள்ளழகர் வயல் ஏறினால திருமண நாளை சேர்ந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அன்றைக்கி நான் பார்த்து காணும் பொங்கல் தான் உண்மையில, ஏன்னா கூறப்படவு கட்டி நிற்கிறாங்க அம்மை. அது உள்ளே பாப்பார வஞ்சகத்தை நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் எப்படி என்னான்னு சொல்லிட்டு, ஏன்னா டைம் இல்லை. அப்போது மீனாட்சி அம்மை என்ன சொன்னாங்க, ஒரு பையன் வந்து அவங்க அம்மா அப்பாவை பார்க்காமலே போயிட்டான்னு வச்சுக்கலாம், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி நான் பார்க்காமலே வந்துடுறேன்னா சொல்கிறாங்க, தளம் கடந்து செல்கிறாய், என்னை காணாமலேயே செல்கிறாய். எவ்வளோ நான் இதெல்லாம் நினச்சி தான் ரொம்ப உருக்கமாக போட இவங்க என்னடா கொலை பண்ணுறதெல்லாம் ஒரு அனுபவம் இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கை பூரா அதை நினச்சி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு தான் இருக்கிறேன். உண்மையிலே மீனாட்சி அம்மை சொன்னாங்க. அப்புறம் தான் சொன்னாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒரு ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கல, உனக்கு நான் பர்த்து நான் வந்து அனுகிரகம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அது எப்படி அனுகிரகம் பண்ணாங்க எல்லாமே ஏற்கனவே உங்களுக்கு பல முறை சொல்லிவிட்டேன். யூடியூப்பில் அந்த வீடியோ இருக்கிறது, நீங்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி மீனாட்சி அம்மை தரிசனம் தந்து இப்படி தளம் கடந்து சில கேட்டாங்க இல்லையா, அந்த நாளையே எனது 59வது பிறந்த நாளாக நான் உங்களோடு சேர்ந்து கொண்டு இந்த 10 மணிக்கு கொண்டாடுகிறேன். அடுத்தது திருவிடைமருதூர் பெருநலமுலை அம்மை. அங்கே கொடிமரத்தில் விழுந்து நான் கும்பிடும் பொழுது பெருநலமுலை அம்மை தாசன் அன்பினேற் பணிகின்ற ஈசன்னு சொன்னாங்க. அந்த நாளை எனது 60வது பிறந்த நாளாக நான் கொண்டாடுகிறேன். இந்த முறை நாங்கள் கும்பகோணம் செல்லும் பொழுது தான் அவர் வந்து என் மகன் ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதை அன்பர்கிட்ட அப்பவே சொல்லியிருக்கிறேன். அதனால் அந்த நாளை நான் எனது 60வது பிறந்த நாளாக உங்களோடு சேர்ந்து கொண்டு கொண்டாடுகிறேன். அடுத்தது கொஞ்சம் கும்பகோணத்தில் அன்னதானம் செய்வோம், திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயில் சுற்றி வருவோம். கொஞ்ச நாளுக்கு போக முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கேன். இப்போ எப்படி அந்த இடத்துல ஒரு ஸ்பிரிட் இருந்து அப்புறம் கொஞ்ச நாளாக அப்புறம் தேங்கி ரொம்ப நாள் எத்தனையோ வருஷம் கழிச்சு மெதுவாக போகிறேன். அதெல்லாம் இல்லை, அவங்க கிளியர் பண்ணிட்டுக்கிறாங்க. அப்போ நான் மகாலிங்கர் பேசுவார்னு நினைக்கவே இல்லை. எவ்வளோ பெரிய கடவுள், அதுவும் பட்டினத்தார் எல்லாமே அங்கே தான் உட்காந்து அவ்வளோ காலம் தான் பத்திரிகிரியார் தேர்ன இடம். போகிறேன், டக்குன்னு அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் வரவே அப்போ தான் சொன்னார், நீ வருவான்னு எனக்கு தெரியும். அவங்க அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. எனக்கு அதுதான் ஒன்று பாப்பார ரெகக்னேஷன் தேவையே இல்லை சார். நான் ஒரு வாட்டி பாப்பேன், நீ என்னை ஒத்துக்காதரா, நீ எனக்கு ஒத்துக்காத தானே எனக்கு நல்லதுன்னு. நீ என்னை அழுப்பு பிடிச்சோன்னு நீங்கள் ஆட்ட என்ன ஒத்துக்கணும், அம்மை ஒத்துக்கொள்கிறா, அப்பன் ஒத்துக்கொள்கிறா, எனக்கு அது போதும்டா போட. அந்த நாளை தான் நான் 61வது நாளாக பிறந்த நாளாக உங்களோடு சேர்ந்து கொண்டு கொண்டாடி கொண்டு இருக்கிறேன். சுகர் பேஷண்ட்லாம் கொஞ்சம் பசியில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். 62 பிறந்தநாள் கொண்டேன் சார், இன்னும் 4 பிறந்தநாள் தான், கவலையப்படாது. என்ன அதுக்கு பிறகு ஒரு முறை கனவிலே அம்மை, நான் இவங்க செய்கிற இடம்லாம் நினச்சி வருத்தத்தில் இருக்கும்பொழுது கனவிலே தோன்றி அவ்வளோ அருமையாக பாடினார்கள். கண்ணீர் இடம் மாறும் உன்
கண்ணீர் முகம் மாறும். பெண் குரலை பாடுறது எனக்கு தெரியல. அவங்க அவ்வளோ இனிமையாக அம்மை பாடினார்கள். அப்படி கனவில் தோன்றி பாடி ஆறுதல் கூறினார்கள். அந்த நாளையே எனது 62வது பிறந்த நாளாக நான் கொண்டாடுகிறேன். பாருங்கள், எப்போ நான் சீனியர் சிட்டிசனாக ஆகிட்டேன். நான் இப்போது 62வது கொண்டாடுறேன். 60 வயசுனாலே சீனியர் சிட்டிசன். இப்பொழுது உங்களுக்கு தெரிந்தது தான், திருவையாறு ஐயாரப்பன் கோவிலே எப்படி ஒரு பிராமணாவி என்னை நீ வரக்கூடாது நீ பிராமண எதையும் தடுத்ததும், அப்போ திடீர்னு சிவபூத கணம் இறங்கி அந்த அம்மையின் சன்னிதிக்கு உட்காந்துக்கிறேன். அப்போ ஒரு அதட்டல் போட்டு அதை திருத்திட்டு, ஒரே அதட்டல் தான், அது பயந்தே ஓடியா போச்சு. அவங்க இந்த பூமிக்கும் அந்த இவ்வளோ பெரிய ஹால் இருக்குது அங்கே அவ்வளோ உயரமாக நின்று, அப்போ தான் என்ன வாங்கதாசர் உள்ள அறமலர்த்த நாயகால் சண்டிதான் வாங்கதாசர் உள்ள அது அப்படி பயந்து போகும்போது சின்னோண்டு ஒளிப்புள்ளி மாதிரி போகிறது. அப்போ அதை எச்சரிக்கை பண்ணுறாரு, தாசரால் நான் உன் கல்லில் பட வேண்டியதாக போச்சு பத்தியா. அதுக்கு அவங்களுக்கு தரிசனம் பண்ணுற புண்ணியெல்லாம் இல்லை, அங்கேயே பூசாரி வேலை செஞ்சு அங்கேயே செத்து போச்சு இது. அதனால் ஈஸியாக உள்ளே வருது. ஆனால் அவங்களுக்கு தாசரால் அந்த மாதிரி எனக்கு திருவையாறு ஐயாரப்பன் சந்நிதியில் அந்த பிராமணாவை அதட்டி என்னை உள்ள வருமாறு சொன்னாங்க இல்லையா, அந்த நாளை நான் எனது 63வது பிறந்த நாளாக உங்களோடு சேர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். அடுத்தது சீர்காழியில் நான் கல்லூரியில் படிக்கும்பொழுது, அதை நான் சொன்ன டைமிங்லாம் என்னால் இதை வருஷத்தில் கொண்டு வர முடியல. கல்லூரிக்காக படிக்கும்போது எப்படி வடலூருக்குன்னு பாத யாத்திரை போனோம். முதல்ல சீர்காழிக்கு போகும்போது தனியாக பாத யாத்திரையாக சீர்காழிக்கு சென்று அங்கே அந்த 4 மணிக்கு அங்கே வெயிட் பண்ணிக்கிறேன். பெருநலமுலை அம்மை அந்த வாசலாண்ட நான் சந்நிதி திறக்கிறாங்க. அப்போ நான் சந்நிதியில் நுழையிறேன். அப்போ தான் திறந்தோடனே உள்ளே இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் பார்த்த உடனே என்ன வாசம்பந்தா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கள, அவங்களுக்கு தெரியுதுடா, ஏன் உனக்கு தெரிய வைக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கும் இல்லை. அவங்க கேர் பண்ணல. நான் போய் கேர் பண்ணுவேன்னா குட்டி கிடக்குது இவ்வளோ ஆன்மீக அனுபவம். நான் போய் உட்காந்து மூலையில் அழுவணும், ஐயோ பாப்பா என்ன ஒப்பக்கம் பண்ணுறான், பிராமணங்க ஒப்பக்கம் பண்ணுறான், நான் என்ன வருது இல்லையா. அதான் ஏசுபிரான் சொன்னார், எழுது நெல், இதுக்காக கவலைப்பட, அவங்க தான் நீ ஏன் வருத்த போகிறேன்னு சொல்லி தூக்கி நிறுத்தினா இருப்பார் இயேசு. அதனால் அதைத்தான் நான் எனது 64வது பிறந்த நாளாக உங்களோடு சேர்ந்து கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறேன். அடுத்தது 65வது பிறந்த நாள். திருப்பனந்தாளில் எரிதல் மேனியனாய் காட்சி தந்து அருளியது. அது அனுபவத்தை வெளியில் சொல்லக்கூடாது. ரொம்ப நாளாக அப்பர் சாமிகள் பாடுவார், எரிதல் மேனியானேன்னு பாடுவார். அது எப்படி அவர் பாடினார் எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது. அப்போ திருப்பனந்தாள் சிவன் கோயிலுக்கு சென்ற பொழுது அந்த அனுபவத்தை எரிதல் மேனியனாய் எனக்கு கொடுத்தார். அதனால் அப்படி திருப்பனந்தாள் சிவபெருமான் எரிதல் மேனியனாய் எனக்கு காட்சி தந்தருளியது. அந்த நாளை 65வது பிறந்த நாளாக நான் உங்களோடு சேர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறேன். அடுத்தது 66. எரிமேலி சாஸ்தா ஒரு முறை மை சன் என்று ஆசீர்வதித்தார். அதற்கு பிறகு தான் அந்த கேள்வி வந்தது. அதுக்கு பிறகு தான் பல ஆண்டுகளுக்கு பிறகு அடியேன் மஞ்சமோதாவின் மகனான சத்தியகனாக இருந்திருக்கிறேன் என்பது நிரூபணமானது. இப்படி எரிமேலே சாஸ்தா அந்த 20 வருஷத்துக்கு முன்னாலே சொன்ன அந்த மை சன்னு சொல்லி ஆசீர்வாதத்தார்ல, அந்த நாளையே 66வது பிறந்த நாளாக, அதாவது சென்ற வருட பிறந்த நாளாக நான் உங்களோடு சேர்ந்து கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறேன். அடுத்தது 67வது பிறந்த நாள் தானே இது. அப்போ இந்த 67வது பிறந்த நாளை எப்படி கொண்டாடுறது? இந்த முறை நாங்கள் சபரிமலைக்கு சென்ற பொழுது சமயபுரம் மாரியம்மன் சமயபுரம் சன்னிதிலாம் சாத்திட்டாங்க. சப்பரம் ஊர்வலத்தில் வருது. அவ்வளோ அற்புதமான அலங்காரம், லைட்ஸ் எல்லாம். நான் என்ன பண்ணேன், ரோட்டில் இருக்கவே நான் செப்பலை கட்டி விட்டுட்டு ரோட்டில் இருந்து ஒரு வாட்டி கும்பிட்டுட்டேன். திரும்பவும் கிட்ட போனோன்னே இன்னொரு வாட்டி செப்பலை கட்டி விடாமல், எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சது தான் வைப்ரேஷன் டிஃப்ரென்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குது. நான் நெகட்டிவ் வைப்ரேஷனாக எனக்கு உடம்பு பாதிக்குது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் நான் செப்பலை கட்டிட்டேன். அந்த செப்பல் மேலேயே நின்றுக்குன்னு கும்பிட்டேன். அப்போது அவங்களுக்கு பரிவார தேவன், நான் இந்த கும்பிடும்போதே அங்கே பரிவார தேவதைகள் எல்லாமே தெரியுது அவங்களுக்கு. ஒன்று தாசர் இன்னும் தாசசாமின்னு பேசினே இருக்கும்போது இன்னொரு பரிவார தேவதை அதெல்லாம் செருப்பு மேலாம் நின்று கும்பிடக்கூடாது பத்தியா. நான் என்ன செய்யுது? அப்போ ஒரு பரிவார தேவதை, தாசருக்கு எல்லாம் தெரியும், நீ அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதிலேயே
அடுத்தது மஞ்சமாதாவின் இது சமயபுரம் மாரியம்மனுடைய கை பார்த்து அவ்வளோ அழகான கை, அவ்வளோ நீட்டாக நீட்டி அதில் அந்த மெகந்தியில் டிசைன் போடுவாங்கள்ல, அவ்வளோ அழகாக இருக்குது. அவங்க கை மட்டும் பார்த்தேன். அந்த கை வந்து அந்த சொல்லிச்சில்ல, அந்த பரிவார தேவதையை விலைக்கு என் மகன். எவ்வளோ பேருடைய மகனாக நான் இருக்கிறேன் பற்றியா இல்லையா? மகன்னு சொல்லி ஆசீர்வாதம். 67வது பிறந்த நாள். சரி, இன்னைக்கு கொண்டாடுறேன் அந்த 5வது நாள். அதே 67வது பிறந்த நாளை நான் இன்னொரு நிகழ்வையும் சேர்த்து உங்களோடு கொண்டாடி விடுகிறேன். இந்த முறை எப்படி நான் கொண்டாடுகிறேன்னு சொன்னால், ஒரு 2 வருட காலம் எனக்கு வந்து சப்தரிஷி மண்டலத்தை நான் கும்பிடுவேன். அப்போ 2 வருட காலம் எனக்கு மரிஷி தாசர்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இப்போது தாசராகிய நாம் வந்து மரிஷி மகரிஷின்னு எங்கேயோ இருக்குது, நம்ம அப்படி பிறந்தெடுக்கிறோம் பொழுது நான் அப்படி தான் எடுத்துக்கினேன். எனக்கு டீட்டெயில் தெரியாது. 2 வருடம் கழித்து தான் உள்ளே சென்றப்போ நம்ம சேட்ஜி சாமி இவர் வந்துட்டார்ல கௌதம்லாம். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், மரிஷின்றது யார் கேட்டேன். மகாவீருடைய ஒரு பிறவி மரிஷி சாமி அவர். அப்போ தான் மகாவீரர் பிறவியை நிரூபிக்கிறாங்க. அதுவும் இவன் சொன்னால் உடனே ஒத்துக்க மாட்டான்னு 2 வருஷம் சொல்லி நிரூபிக்கிறாங்க. அதுக்கு பிறகு சபரிமலைக்கு போகிறேன். அன்றைக்கி மகாவீர பிறந்தநாள் அன்றைக்கி தரிசனம் கிட்டத்தட்ட பங்குனி உத்தரத்துக்கு முன்னன்னு வரும் அந்த மகாவீர பிறந்தநாள். அன்றைக்கி நான் ஐயப்பன் சன்னிதியில் கும்பிடும் பொழுது இன்றைக்கி ஒரு பிறந்த நாள்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க. எனக்கு தெரியல. ரூமுக்கு வந்தோடனே தான் நண்பர் சாமி இன்றைக்கி மகாவீர பிறந்த நாள். நண்பர்களே, மின்தடை இந்த காரணத்தினால லைவ் கொஞ்சம் கட்டாகி வருது. நீங்கள் லைவில் உட்காந்துக்கிறீங்க, உங்களுக்கு ஒன்றும் கட்டாகலை. அதனால் இப்படி இந்த மகாவீரர் பிறவியை எனக்கு நிரூபித்து அங்கேயும் இது பண்ணி சமீப காலமாக நான் மகாவீரனாக இருந்தேன்றதும், அது இப்படி பிரம்மேந்திரரும் மகாவீரரே சம்பந்தனாய வந்தார்னு ஒரு பாடல் ஒரு இடத்துல எழுதியிருக்கிறதும் பல உங்களுக்கு அதை விளக்கி சொல்லியிருக்கிறேன். அதனால் இப்படி அம்மை விளையாடிய மாரியம்மன் விளையாடிய அந்த நாள், இப்படி மகாவீரர் என்று நிரூபித்த அந்த நாள், ஒரு மனிதனை இத்தனை பிறவியாக வந்து நான் உட்கார்ந்து இருக்கும்போது என்னிடம் சமய துவேஷம் நான் வளர்க்க முடியுமா? எந்தடா சர்ச்சை கழுவிட்டு அடினானா சொல்ல முடியும்? இல்லை இயேசுவின் நாமத்தினாலே வேகளை கும்புறீங்க, பிசாசுகள் கும்புறீங்க, நீங்கள் இவங்கள பார்த்தா சொல்ல முடியும்? எதையுமே இல்லை. அது இல்லாமல் மகாவீரரும் நானே, சம்பந்தரும் நானே, சென்ட் பீட்டரும் நானே, ஔவையாரும் நானே, ரமணரும் நானே, காளிதாசனும் நானே. இவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்வதனால ஒன்றுமே குறைஞ்சிட மாட்டீங்க. ஒப்புக்கொள்வதனால் உங்களுக்கு இருக்கிற அந்த ஜாதி துவேஷம் முதல்ல ஒழியனா காளிதாசன் அர்ஜுன பிறவி அது உங்களுக்கு தெரிந்தது தான். ஜாதி புத்தி ஒழியும், அதெல்லாம் இல்லைன்றது தெரிந்துவிடும். அதே போல் சமய துவேஷம் ஒழியும். கிறிஸ்துவ மதம் இந்து அடிச்சுக்கிறாங்க. இப்போ இவங்க இங்கே பண்ண கலாட்டாப்பாட்டு வெளிநாட்டில் இருக்கிற இந்து கோயிலும் அவன் அடிக்கிறான். எங்கேயோ போயிருக்குது. தாசமார்கள் மட்டும்தான் தப்பிக்க முடியும். அது கூடவே மகாவீரர் பிரிவை சேர்ந்ததுனால் சமண மதத்தினுடைய ஸ்தாபகம் அடியேன் தான். அதனால் இன்றைய நாள் எனது இத்தனை 67 பிறந்த நாளிலும் பொறுமையாக கலந்து கொண்டு கைத்தட்டி மகிழ்ந்தீர்கள். எனக்கு அது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கிறது. இத்தனை வருடம் இந்த மாதிரி நம்ம கொண்டாடலை. இந்த மாதிரி கொண்டாட்டம் புதிய ஒரு கொண்டாட்டம். கடவுளினுடைய ஆசீர்வாதம். இந்த பிறந்தநாள் வந்து என்னை வாழ்த்து பேசிய அனைவருக்கும், கலந்து கொண்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும், இங்கே வர முடியாமல் ட்விட்சில் லைவில் கேட்டு சந்தோஷப்படுகிற அந்த அன்பர்களுக்கும் அனைவருக்கும் அந்த கடவுளின் ஆசீர்வாதம் இருப்பதாக, கிடைப்பதாக.